வள்ளல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் எல்லா மொழியை சார்ந்தவங்களும் இருக்காங்க, எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் விதவிதமான மக்கள் இருக்காங்க. யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே தமிழ்நாடு அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்படி இருக்கிறப்போ அரசியலும் பல பேர் இருக்காங்க, அதில் அதிகாரத்திலையும் இருக்கிறாங்க. குறிப்பாக அமைச்சர்களாக அரசியலில் நிறைய பேர் இருக்காங்க, வேற்று மொழி பேசுகிறவங்க. அப்படி இருக்கிறப்போ வேற ஒரு மாநிலத்துக்கு போயிட்டு அவங்க வந்து தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முன்னேறத்துக்கு காரணமே வந்து எங்கள் மொழிக்காரர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் பேசினா அது சர்ச்சையாக இருக்கு. இப்போ அதாவது கலாநிதி வீராசாமி அப்படின்ற ஒருத்தர், ஆற்காடு வீராசாமியின் மகன், ஆந்திராவுக்கு போயிட்டு அங்க ஒரு ஜாதி சங்க கூட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா அவர் பேசுறப்போ தமிழ்நாட்டோட முன்னேற்றத்துக்கு மிக முக்கியமான காரணமா தெலுங்கர்கள் இருக்காங்க, தெலுங்கர்கள் நிறைய பேர் இருக்காங்க. கோயம்புத்தூர் மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டியே வந்து டெவலப் ஆனதுக்கு தெலுங்கர்கள் தான் காவட்டணும் அப்படின்னு சொல்லி அவரோட சமூகத்தின் பேரையே வந்து சொல்றாரு. இதனால சில பேர் வந்து இதை சரின்னு சொன்னாலும் சில பேர் வந்து எதிர்வினை ஆட்டியிருக்காங்க, சில பேர் அது கோபம் அடைய வச்சிருக்கு. இதை பத்தி தான் இன்னைக்கு பாரிக்கிட்ட பேச போறேன். வணக்கம். வணக்கம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு இன்னும் புதுசு இல்லை. கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதவி பிரமாணத்துல பார்த்திருக்கோம். திருப்பதியில வந்து நம்ம ஒரு அதிகாரிக்காக சண்டையிடுறப்போ ஒரு அமைச்சர் பேசுறது வந்து பார்த்திருக்கோம். ஸோ வேற்றுமொழிக்காரர்கள் இருக்காங்க, அவங்க ஒரு பவர்ல இருக்காங்க, அவங்க மொழியை பேசுறது ஒன்றும் தப்பு இல்லை. பட் இந்த ஸ்பீச்ல ஒரு சர்ச்சை வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆற்காடு வீராசாமி அவர்களுடைய மகன் கலாநிதி வீராசாமி அவர்கள் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். வடசென்னை தொகுதியிலிருந்து அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். வடசென்னைங்கிறது பிரதானமாக தமிழர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு தொகுதியாகவே இருக்கிறது. அந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி. இப்போ இவர் என்ன பண்றாரு, கம்மா ஃபெடரேஷன், அதுவும் நம்ம ஊர் ஃபெடரேஷன் இல்லை, வெளியூர் ஃபெடரேஷன் கிடையாது, வேர்ல்டு கம்மா ஃபெடரேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா உலக அளவில் அந்த கம்மவார் சமூகத்தோட வளர்ச்சிக்கும் கம்மவார் சாதியோட வளர்ச்சிக்கும் செயல்படக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் உலக அளவில். அந்த உலக அளவில் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் தெலுங்கானால ஒரு ஈவெண்ட், ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்கிறாங்க. ஆந்திரான்னு சொல்லிட்டேன். ஆமாம், தெலுங்கானால ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு அவங்க சமூகத்தை சார்ந்து மிக முக்கியமான பல அரசியல்வாதிகள், பல பிஸ்னஸ் மேனு, பல எல்லாருமே, எல்லா தரப்பு ரவுடிஸ் எல்லாமே அதுல வந்து கலந்துக்கிறாங்க. அந்த ஒரு சாதியாக ஒன்றிணைவோம் வாங்க தோழர்களே அப்படின்னு சொல்லி கலந்துருக்கிறாங்க. அப்ப அந்த மணவாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த கூட்டத்துல கலந்து கொள்ளும் பொழுது தமிழகத்தை சார்ந்த மணவாடுவாக இருக்கக்கூடிய கலாநிதி, மணவாடு என்றால் தெலுங்கர்கள் என்று பொருள், அதனால நான் மணவாடுன்னு சொல்றேன். ஏன்னா அவங்களே சொல்லிக்குவாங்க மணவாடு அப்படின்னு. நம்மளெல்லாம் வந்து அறவாடு அப்படிம்பாங்க, தமிழர்கள் அறவாடும்பாங்க, அவங்க மணவாடு. அதாவது மணவாடு அது ஒன்றும் கெட்ட சொல்லோ இதுவோ இல்லை, அது ஒரு நல்ல ஒரு சொல்லு தான், அவங்களே அடையாளப்படுத்திக்கக்கூடிய ஒரு சொல்லு தான். ஸோ அப்போ அந்த மணவாடுகள்லாம் சேர்ந்து அந்த கூட்டத்தில் வந்து ஒரு பகுத்தறிவு மணவாடாக இவர் வந்து கலந்து பேசியிருக்கிறார். ஏன் இங்கே பகுத்தறிவு மணவாடு அப்படின்னா, இவருக்கு முன்னாடி பேசிய ஒரு நபர் என்னங்க கேள்வியை கேட்குறாரு, தமிழ்நாட்டில் வந்து சாதி கூடாது, சாதி ஒழிப்பு அரசியல் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா தமிழ்நாட்டிலிருந்து கிளம்பி இங்க வந்திருக்கீங்களேன்னு சொல்லி இந்த நாக்க புடுங்குற மாதிரி ஒரு கேள்விம்பாங்கல்ல, அந்த மாதிரி நாக்க புடுங்குற மாதிரி ஒரு கேள்வியா அவர் கேட்கிறாரு. அந்த கேள்விக்கு தனது மொழி புலமையில தன்னுடைய சுந்தர தெலுங்கனில் ஒரு கருத்தியலை, ஒரு கட்டுரையை, ஒரு கருத்தை வந்து பகிர்றாரு கலாநிதி வீராசாமி. அவங்க என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நாங்கள் சாதி ஒழிப்புன்னு பேசுவோம், அது தெலுங்கு சாதி ஒழிப்பு கிடையாது அப்படிங்கிற பொருள்ல அவர் மீனிங் கொடுக்குறாரு. என்னன்னா, நாங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம். ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா கம்மவார் மக்கள் வந்து சாப்பாடாக, உணவாக அரிசி பருக்கையெல்லாம் உணவாக உட்கொள்வதில்லை போல. அவங்க மட்டும் ஏதோ இரும்பு, 1/4 கிலோ அந்த பேரிச்சம்பளம்லாம் டெய்லியும் சாப்பிட்டு உடம்பு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அப்படின்னு நீங்க நினைச்சுக்குவீங்க. ஆனா அது அவரு சொல்ல, சமூகமாக அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதுக்கு தமிழ்ல வேற ஒரு வார்த்தையில சொல்லுவோம். அது எப்படி சொல்லுவோம்னா ஆதிக்க சாதிகள்னு. ஓகே, அது புரியுதுங்களா? அது ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனா, ஸ்ட்ராங்கான ஒத்துமையா ஏங்க இருக்கக்கூடாது? என்னங்க ஆதிக்கம்னு சொல்றீங்க? ஸ்ட்ராங்கான நாங்களாம் தமிழ்நாட்டுல ஒத்துமையா இருக்கோம் அப்படிங்கறது தான் ஸ்ட்ராங்கா இருக்கும். அது எப்படிங்க ஒரு சமூகம் ஒத்துமையா இருக்கும் அது அப்படின்னா? அப்புறம் இது எப்படி என்ன பேச்சுது? எல்லா சமூகமும் தனித்தனி சமூகமா தான் இருக்குது, இதுல என்ன ஒத்துமையாக கிடக்குது? எல்லா சாதியும் சாதி தானே. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, ஸ்ட்ராங் அப்படிங்கிறாங்க. இப்ப ஸ்ட்ராங்னா, இப்ப உங்களோட நான் ஸ்ட்ராங், என்னை விட நீங்க ஸ்ட்ராங்னு ஏதாவது ஒரு சண்டை இருந்தா தானே தெரிய வரும். அப்படி என்ன சண்டை தமிழ்நாட்டில் நடந்துச்சு, எந்த வச்சு நீங்க ஸ்ட்ராங்னு சொல்றீங்க அப்படின்னா, அவர் என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டில் குறிப்பா நாங்க வந்து பாத்தீங்கன்னா 40% இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு. 40% ஆளுக்கு 40% கையில எடுத்துக்கிட்டாங்க. நீங்க கவனிக்க வேண்டியது, அங்க நடக்கிறது என்ன மாநாடு? அது அவங்களோட கம்மவார் வேர்ல்டு ஃபெடரேஷன். இதுல அங்க போயிட்டு நாங்க 40% இருக்கோம் அப்படின்னு சொல்லி தெலுங்கு சமூக மக்கள் 40% அப்படின்னு சொல்றேன். இப்ப இதுல கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான மாநாடாகவே இருந்தாலும் இந்த ஒரு கம்மவாருங்கிறவர் அவர் என்ன பண்றாரு, தன்னோட இனத்தெல்லாம்
சேர்த்துக்கிறாரு. 1 திரட்டி நாங்க தமிழ்நாட்டுல 40%, அது உண்மையான டேட்டாவா இல்லையாங்கிறத நீங்க பார்க்கணும். 40% உண்மையாகவே தெலுங்கர்கள் மட்டும் இருக்கிறாங்களான்னு பார்த்தா கிடையாது. சரி, கன்னடர்கள், மலையாளிகள், தெலுங்கர்கள், மராட்டியர்கள், அப்புறம் குஜராத்திகள், கூர்ஜுகள், இந்த மாதிரி வெவ்வேறு இனத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து தமிழகத்தில் 40% இருக்காங்களான்னா அதுவும் கிடையாது. உண்மையிலேயே பிற மொழியாளர்கள் எத்தனை சதவீதம் இருக்கார்கள் என்பதற்கு நமக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பீடு மிக தெளிவாக சென்சஸ் காட்டு. 2011 தெலுங்கர்கள் 4.8% இருக்கிறார்கள். தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்கள் 4.8 சம்திங்ல இருக்கிறாங்க. இது 2011. இப்ப நீங்க கேட்கறது 4.8% இருந்த தெலுங்கர்கள் இப்பொழுது இவர் சொல்வது போல, இந்த எம்பி சொல்வது போல 40% வந்திருக்கிறார்கள் என்றால் ஒரு சராசரி தெலுங்கு குடும்பம் எத்தனை குழந்தை பெற்றிருக்கணும்? 4 டேபிள்ஸ் தெரியாது உங்களுக்கு. 4 10s are 40ங்க. அப்ப இவர் சொல்றபடி பார்த்தா 2011 இருந்து இன்னைக்கு 40% வராங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒவ்வொரு தெலுங்கு குடும்பத்திலையும் 10 இருந்து 15 குழந்தைகள் பெற்றுக் கொள்ளணும். அப்பதான் அங்க வர முடியும். அப்ப அதுதான் உண்மையா? அப்ப எதுக்கு இந்த பொய்? கவர்மெண்டோட சென்சஸ் ரெக்கார்டில் 4. சரி, ஒட்டு மொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிறமொழியாளர்கள், தெலுங்கர்கள், மலையாளிகள், கன்னடர்கள் அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுது அதுவே 8 சொச்சம் தான் வருது. மொத்தமா 8 something தான் அந்த ரெக்கார்ட்ல இருக்கு. இதுல விட்டது சொத்தது அது இதுன்னு கணக்கு எடுத்தீங்கன்னா கூட சில பேர் பதிவு பண்ணியிருப்பாங்க, சில பேர் சொல்லிருக்க மாட்டாங்க. இது மாதிரி இந்த மிஸ்ஸிங் கணக்குன்னு அப்படின்னு எடுத்தீங்கன்னா கூட 10% மேல பிறமொழியாளர்கள் தமிழ்நாட்டில் 2011 கிடையாது. இன்னைக்கு நீங்க கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கணக்கு எடுக்க மாட்டேங்குது திமுக அரசு. திமுக அரசு தான் கணக்கு எடுக்க மாட்டேங்குது. ஆனா அந்த திமுக அரசு கணக்கெடுத்து பார்த்து அவரவர் சமூகம் அந்த குடி இதெல்லாம் அது குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா என்னுடைய கணிப்பு ஏறத்தாழ வட இந்தியர்களோட வருகை இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அதெல்லாம் வச்சு கணக்கு பண்ணி பார்க்கும்போது தமிழ்நாட்டுடைய பிறமொழியாளர் எண்ணிக்கை, தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய பிறமொழியாளரோட எண்ணிக்கை அநேகமாக ஒரு 15% இருக்கலாம், அநேகமாக. அப்படி இருக்கும் பொழுது இவர் எந்த விதத்துல, எந்த ரெக்கார்ட்ல, பை வாட் சென்சஸ் இவர் ஒரு ஃபேக்கான ஒரு டேட்டாவை 40% எந்த சென்சஸ்ல நீங்க சொல்றீங்க? சென்சஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா? எந்த கணக்கு? அப்ப இப்ப புரியுதா? ஸ்ட்ராங்கா இருக்காங்கிற பிம்பம், அந்த பிம்பத்தை அவர் கட்டமைக்கிறாரு. சுத்தமா உண்மை இல்லைன்றீங்களா? சுத்தமா உண்மை கிடையாது. அவர் அது கூடவே இன்னொரு பொய்களை சேர்த்து சொல்றாரு. கோயம்புத்தூரோட வளர்ச்சிக்கு நாங்க தான் காரணங்கிறாரு. கோயம்புத்தூர்ல இவங்களோட சதவீத மக்கள் எவ்வளோ? அவங்களோட அந்த கோயம்புத்தூரோட ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் இவர்கள் தான் காரணம்னா என்ன? அப்படி தொழில் பண்ணி நீங்க வளர்ந்தீங்க, நாங்க தான் பிசினஸ் ஓனர்ஸா இருக்கோம்னா இது ஒரு ஆதிக்க சிந்தனை கிடையாதா? முதலாளி மென்டாலிட்டி. கேவலம் இல்லையா? இதெல்லாம் அசிங்கம் இல்லையா? அருவருக்கத்தக்க விஷயம் இல்லையா? அடுத்தவர்களை எல்லாம் வளர விடாம நாங்க எங்க சாதிக்கார மட்டும்தான் நாங்க இந்த மண்ணில் வளர்ந்துருக்கிறோம் அப்படின்னு நீங்க பேசுனீங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு சாதியவாதம், ஒரு சாதிய அழுக்கு, சாதிய குப்பை, சாதிய மலம் உங்க மண்டையில ஏறி இருக்குன்னு சொன்னா மிகையாகும்ல. அப்படித்தானே நம்ம சொல்ல முடியும்? நீங்க சொல்லுங்க, அவர் தானங்க சொன்னார். இல்ல, அவர் தான் சொல்றாரு, அதை நம்ம விமர்சிக்கிறோம். இதெல்லாம் திராவிட இயக்கம் என்ன பார்த்துட்டு சும்மா இருக்காருன்னு தெரியல. இதே போல ஒரு தமிழ் சமூகத்தை சார்ந்த யாராவது ஒருத்தர் ஒரு சாதிய மாநாட்டில் போய் வேறொரு மாநிலத்தில் போயிட்டு உட்காந்துக்கிட்டு தமிழர்கள் காரணம் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவை மண்டலம் வளர்ச்சி பாதையில போனதுக்கு தமிழர்கள் காரணம் கிடையாது, நாங்க தெலுங்கர்கள் தான் அங்க போய் வளர்த்து விட்டோம், பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் அங்க இருக்குது, பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் நாங்க வச்சு நடத்திட்டு இருக்கோம், பெரிய பெரிய கம்பெனி வச்சு நடத்துறோம்ட்டு இது எங்க பேசுறாருங்கிறத பாருங்க. இது தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தே பேசுறாருன்னா அது வேற. எங்க போய் பேசுறாரு? தமிழ்நாட்டுக்குள்ள மாதிரி பேச மாட்டாங்கல்ல. தெலுங்கானால நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள பேசுறவங்களும் இருக்காங்க, அந்த மாதிரி பேசுறவங்க இருக்கிறாங்க. இப்ப நம்ம காமாட்சி நாயுடு இந்த மாதிரியான ஆட்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம பதில் கொடுக்குறோம் இங்க, இது வேற. ஆனா தெலுங்கானால போய் நீங்க அதை பேசும் பொழுது அது என்ன மாதிரி இமேஜ் நீங்க கவனிச்சிருக்கணும். இவர் அங்க பேசி கொண்டு இருக்கும் பொழுது அங்க இருக்க ஒரு அத்தனை பேர் கக்கப்பன்னு சிரிச்சுட்டு இருந்தாங்க. அவன் யாரை நினைச்சு சிரிக்கிறான்? தமிழர்களுடைய கேவலமான நிலையை நினைச்சு சிரிக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய தெலுங்கர்கள். இப்போ இவர் பேசுறது, இவர் என்ன சொல்றாரு? கம்மவார்கள் நாங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கோம், அங்கே நாங்கள் 40% இருக்கோம், நாங்கள் தான் வந்து எல்லாருக்கும் ஸ்கூல் கட்டி கொடுத்துருக்கோம், பெரிய அளவில் நாங்கள் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்திட்டு இருக்கோம், எங்களால தான் தமிழ்நாடே வளர்ந்துகிட்டு இருக்குன்னு ஒருத்தர் தெலுங்கர் தமிழ்நாட்டிலேருந்து அங்கே வந்து பேசும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் பெருமைப்படலாம். ஒரு நகைப்பு சிரிப்பு ஏன் சிரிக்கணும்? அங்கே எல்லாரோட முகத்திலையும் பாருங்க பெருமை சிரிப்பு கிடையாது, நகைப்பு சிரிப்பு இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? தமிழ்நாட்டிலே நாங்க தான்டா அப்படிங்கிற ஒரு ஏளன சிரிப்பு. கான்குவெஸ்ட் பண்ணிட்ட மாதிரி அந்த ஃபீலிங் இன்னும் இருக்கு. கான்குவெஸ்ட் பண்ணிட்ட மாதிரி இல்ல, கான்குவெஸ்ட் பண்ணிட்டோங்கிறத தான் இவரும் போய் அங்க நிறுவுறாரு. நீங்க எதுக்கு அங்க போகணும்? முதல்ல உங்க கட்சியோட கொள்கை என்ன? திமுகவோட கொள்கை என்ன? உன்னோட சாதி மாநாட்டில் போய் கலந்துக்கிறதுங்கிறது தான் திமுகவோட கொள்கையா? ஏன் வாய் திறக்கிறானுங்களா எவனாவது?
ஒருத்தனா வந்து எப்ப பார்த்தாலும் வீடியோ போட்டுட்டு இருப்பாங்க 2 பேரும் உட்காந்துக்கிட்டு. எங்கடா போனீங்க? அவங்க தான் போடுறாங்களே டெய்லி 5-6 வீடியோ போட்டு தான். அதான் ஏதோ ஆடியோ லீக் ஆயிருக்கு, அது இதுன்னு போட்டு வீடியோ பண்ணிட்டு உனக்கு வீடியோவே லீக் ஆயிருக்கு, நீங்க ஏதாவது வீடியோ போட போறியா? சாதி வரி பிடிச்சி உங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முக்கிய தலைவர்களும் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்களே, ஏதாவது கண்டிச்சு உங்களால அறிக்கை விட முடியுதா, பேச முடியுதா? அப்படியே காணாம போறீங்க, புடி தூக்கிட்டு வா. என்ன எப்படி நீங்க பேசலாம்? தமிழ்நாட்டில இருந்து தமிழர்களுடைய வாக்குகளை வாங்கி அதிகாரத்துக்கு போயிட்டு அங்க வந்து தெலுங்கர்களால தான் தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சின்னு சொல்லி நீங்க பேசுறீங்க அப்படின்னா இது தமிழ் சமூகத்திற்கு நீ இவர்கள் செய்யக்கூடிய பச்சை துரோகம் இல்லையா? தமிழர்களை போயிட்டு தெலுங்கானால போயிட்டு இழிவுபடுத்தி பேசுறது இல்லையா? இது ஒருத்தன் வந்து அவர் என்னங்க தமிழர்கள்னே நான் சொல்லலைங்க, தமிழ்நாடு வளர்ந்ததுக்கு காரணம் தெலுங்கர்கள் தானே சொல்றாரு, தமிழர்களை பத்தி அவர் பேசலையே அப்படின்னா உன் புள்ள பெற்றதுக்கு காரணம் நானும் சொன்னா அது உனக்கு பெருமையா? அவர் பிள்ளைங்க, அவர் நல்ல பிள்ளையா இருக்கு இல்லைங்க, நல்ல நல்ல வாட்ட சட்டமா இருக்கு இல்லைங்க, அந்த பிள்ளைக்கு அப்ப நான் தான் அப்படின்னா உனக்கு பெருமையா? இழிவு இல்லை, அதைத்தானே அவர் பண்றாரு. தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு தமிழர்கள் காரணமா, தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு நாங்க தெலுங்கர்கள் தான் காரணம்னு சொல்லி பேசுறது எவ்வளவு பெரிய ஒரு அருவருக்கத்தக்க செயல், எவ்வளவு உண்மைக்கு புறம்பானது ஒண்ணு, ஆனா எவ்வளவு கேவலம். அப்ப அதான் சொல்றோம், இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சாதிய உளவியல். இங்க இருக்கக்கூடிய தெலுங்கர்கள்ல பல பேருக்கு இந்த உளவியல் இருக்கு. இந்த உளவியலை இவங்க உருவாக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரியான பேச்சுக்கள் மூலமா. மக்கள் யாரோ அவங்களோட உழைப்புல தான் இந்த நாடு முன்னேறுது. பெரும்பான்மை மக்கள் ஒரு உழைப்பு, இப்ப அப்புறம் தமிழர்கள் உழைக்கிறது இல்லையா? தமிழர்கள்லாம் வரி கட்டுறது இல்லை, நீங்க மட்டும் தான் வரி கட்டுறீங்களா? நீங்க மட்டும் தான் டாக்ஸ் கட்டுறீங்களா? நாங்களாம் வரி பணம்லாம் கட்டுறது இல்லையா? என்ன பேச்சு இதெல்லாம்? இல்லை, எங்களுக்கு கீழே வேலை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி காட்ட, நாங்க தான் முதலாளிகளா இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஆதிக்கத்தை காட்ட. அந்த முதலாளியில எப்படி வந்தீங்க? என்ன மூட்டை சொன்னீங்களா? உங்க முன்னோர்கள் மூட்டை சொன்னாங்களா? என்ன தொழில் பண்ணாங்க? பிசினஸ் பண்ணாங்களா உங்க முன்னோர்கள்? என்ன பண்ணீங்க? அப்பதான் ஹிஸ்டரி நம்ம படிக்கணும். அப்ப அதான் நம்ம அந்த கலாநிதி வீராசாமி போன்றவர்களுக்கு உங்களுடைய இந்த சாதிய ஆதிக்க ஆணவ புத்தியிலிருந்து நீங்க பேசாதீங்க, உங்களுக்கு இந்த மண்ணுல ஒரு நிலமும் கிடையாது வரும்பொழுது. ஆனா இன்னைக்கு பெரும்பான்மையான நில சுவார்ந்தார்களாக நீங்க மாறியதற்கும் வெள்ளையர்கள் காலகட்டத்தில் பெரிய பெரிய நிலங்களை வைத்திருந்ததற்கும் என்னுடைய முன்னோர்கள் எங்களுடைய மக்கள்லாம் வந்து வெள்ளைக்காரன் காலகட்டத்துல அவனை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தனால அவனுக்கு நிலமும் இல்லாம ஒன்றும் இல்லாம நீ வந்து டெய்லி வந்து கையெழுத்து போட்டு போனோம். இந்த மாதிரியான ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சமூகத்துல சீரழிவுக்குள்ள நாங்க தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனா நீங்க வெள்ளைக்காரர்களோட நல்லா கை குலுக்கிக்கிட்டு நல்லா வந்து நட்பு பாராட்டிக்கிட்டு உங்களுடைய ஜமீன்களை பாதுகாத்துக்கிட்டு அப்படி இருந்தனால உங்களுக்கு சொத்து இருந்துச்சு. எங்களுக்கு ஏன் சொத்து இல்லாம போச்சு? வெள்ளைக்காரன் எதிர்த்து சண்டை போட்டோம், இங்க வந்து அந்நிய படையெடுப்புகளை எதிர்த்து சண்டை போட்டோம், உங்க முன்னோர்களை எதிர்த்து சண்டை போட்டோம். அதனால தாழ்த்தப்பட்டவன் பாத்தாத்திட்டு தொட்டாத்திட்டு அப்படி இப்படின்னு போட்டு ஒதுக்கி விட்டு ஓரம் கட்டி விட்டு எங்களோட நிலங்கள் எங்களோட வளங்கள். இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய படத்துல ஒரு டயலாக் வரும், வானம் புலிகிறது பூமி விளைகிறது உனக்கே கொடுக்க வேண்டும் வரி வட்டி. அது உண்மையிலேயே சொன்னது யார் தெரியுமா? கள்ளர்கள். புலித்தேவனோட வசனம்ங்கிறது நாடகத்துல வருதுங்க. அந்த நாடகத்துல இந்த வசனத்தை எல்லாம் பயன்படுத்துறாங்க. இது ஒரு பெரிய சொல்லாடல். இந்த சொல்லாடல் யாரால சொல்லப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா கள்ளர் சமூக மக்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. மேலூர் கள்ளர்கள், இது வரலாற்றுல பதிவாயிருக்கு. மேலூர் கள்ளர்களுடைய ஒரு பாடல் போல இது. மேலூர் அந்த மதுரையில் இருக்க மேலூர், அந்த மேலூர் கள்ளர்கள் அவங்க யாருக்கிட்ட சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்த நாயக்கர் ஜமீன்மார்களும் நாயக்க படைத்தளபதிகளாக இருந்தவங்களாம் வரி வசூல் பண்ண வருவாங்கல்ல. அப்பதான் இது என்னுடைய நிலம் என்னுடைய பூமி, நாங்க விவசாயம் பண்றோம், நாங்க இது பண்றோம், என்கிட்ட இதுக்கு வந்து என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரித்தி தந்தாயான்னு இருக்குல்ல, எதுக்கு நான் உனக்கு நான் வந்து மானம் கட்டவனு சொன்னது யார? அங்கிருந்த இந்த தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட இந்த நிலவுரிமை ஜமீன்தார்களை பார்த்து மேலூர் கள்ளர்கள் சொன்ன சொற்றொடர் வரலாற்றுல பதிவாயிருக்கு, வெள்ளைக்கார ரெக்கார்ட்ல பதிவாயிருக்கு. இப்படி கேட்கறாங்க மானக்கேடா அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணி வச்சிருக்கான். அதை பார்த்துட்டு இந்த பாடலை எடுத்து வெவ்வேறு பூலித்தேவனுடைய நாடகத்திலையும் பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மன், எப்படி வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு மாதிரியான ஆட்களுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட ஒரு கேள்வியை வீரபாண்டிய கட்டபொம்மன் வெள்ளையர்களை பார்த்து கேட்டது போல படத்துல சினிமால எடுத்து நம்ம மண்டையில பதிவு வைக்கிறாரு. அவரும் ஒரு தெலுங்கு டைரக்டர். படத்துல காட்டிட்டா அதான ப்ரோ உண்மை. அப்படி அந்த உளவியல் கொண்டு வந்துட்டாங்க, அதை நம்பிக்கிட்டாங்க. அப்ப இதுதான் எவ்வளவு நேக்கா தமிழ்நாட்டுக்கு விடுதலைக்கு போராடினது யாரு? நாங்க தான். தமிழ்நாட்டுல பொருளாதாரத்தை கையில வச்சிருக்கிறது யாரு? நாங்க தான். தமிழ்நாட்டுல வந்து அரசியல் அதிகாரத்தை கையில வச்சிருக்கிறது நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட இதெல்லாம் சரியா, இப்படி நம்ம பேசுறது சரியா, இது முறையா? இப்படி ஒண்ணுமே செய்யாததுக்கு அடுத்தவன் பெற்ற குழந்தைக்கு நம்ம இன்சியல போடுறோமே, இது ஒரு கேவலமான செயல் அப்படிங்கிற உணர்வே இல்லாம எப்படி இவங்களால நடந்துக்க முடியுது பொது தளத்துல?
இது என்ன மாதிரியான பெருமை? சரி. அப்ப நீங்க என்ன சொல்லணும், அந்த பேச்சை அங்க போய் பேசுறீங்களே, அந்த பேச்சை வட சென்னையில நீங்க பேசியிருக்கணும். அந்த பேச்சை வட சென்னையில பேசுங்க. எப்படி இவரெல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க? வட சென்னையில அப்படியே பேசுறீங்க தமிழுக்காக. அங்க தமிழ் எப்படி வாழ்ந்துச்சு பாத்தீங்களா? எந்திரிக்கை வனசாரம் என்னது உங்களுக்கு தெரியாதுடா, ஃப்ரீயா விடுங்க ப்ரோ. என்ன எந்திரிக்கும் போது நமஸ்காரம் தானே. அதான் எனக்கு புரியலீங்க, மலையாளத்துல பேசுறீங்களா இல்ல தெலுங்குல பேசுறீங்களா? சாரிங்க, மலையாள ஸ்லாங்கோட தெலுங்கு பேசிவிட்டேன். ஓகே. எந்திரிக்கி மனசாரம் சொல்றாரு, சொல்லிட்டு அங்க போட்டு பேசுறாரு சுந்தர தெலுங்குல அப்படியே பேசுறாரு மனுஷன். டிரான்ஸ்லேட் போட்டு பார்க்க வேண்டியதா இருக்குது என்ன பேசுறீங்கன்ட்டு. நடுவில் ஜிடி நாயுடு தெரியுங்களா, சயின்டிஸ்ட், கோயம்புத்தூர்ல இருந்தாரு. எந்த யூனிவர்சிட்டி அவர் சயின்டிஸ்ட்னு சொல்லிச்சு? அவரே சொல்லிக்கிட்டாருங்க. இல்ல நம்பும்படி விதமா அவரே சொல்லிக்கிட்டாரு. என்ன பண்ணிட்டு இருந்தாரு அவரு? பெரியார் கூட ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்தாரு. அவரு பகுத்தறிவும் சயின்டிஸ்டும். அவர் ஒரு பிசினஸ்மேன். ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் காப்பி இந்த மாதிரிலாம் சொல்றோம்ல இன்னைக்கு, அந்த பேட்டன்ட் அந்த மாதிரியான விஷயங்களை அவர் பண்ணிட்டு இருந்தாரு. குறைந்த செலவுல ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது மக்கள் வாங்கிக்குவாங்கங்கிற அடிப்படையில வெவ்வேறு லாரியை பாக்குறாரு. லாரி இல்ல நம்மளே பண்ணலாமே, லாரி மாதிரி ஒன்று ரெடி பண்றாரு. அதுக்கப்புறம் சைக்கிள் பாக்குறாரு. நம்ம இது கொஞ்சம் குறைஞ்ச செலவுல சைக்கிள் பண்றாரு. அவரை நம்ம குறை சொல்லல. இப்ப இது சீனா வந்து முழுக்க இதுதான் பண்ணிட்டு இருக்கு. ஒரு கம்பெனி ஒரு பேட்டர்ன் போட்டிருக்கோம், ஒரு இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஒன்று வச்சிருக்கோம். அந்த டெக்னாலஜி புதுசா ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சா தான் அவர் பேரு சயின்டிஸ்ட். அவங்களோட டெக்னாலஜியை எளிமைப்படுத்தி கொண்டு வந்தோம்னா அவர் ஒரு வியாபாரி. எடிசன் மாதிரி. ஓகே, எடிசன் கூட அவர் ஒரு தியரி பண்ணிருக்காரு. அதெல்லாம் ஓரவீங்க. இவர் அந்த இடத்துக்கே கேட்டகரிக்கே வர மாட்டாருங்க. ஓகே. பிசினஸ்மேன். அவர் ஒரு பிசினஸ் மேனு. அவர் வந்து எந்த ஒரு துறையிலையும் வந்து ஒரு நிபுணத்துவத்தை அவர் வாங்கல. அவர் படிச்சவரா ஜிடி நாயுடு? தொழில கத்துக்கிறாரு, மெக்கானிக் மாதிரி கத்துக்கிறாரு. பைக் அவரே பிரிச்சு போறாரு, அவரே அசம்பிள் பண்றாரு. இப்படிதான் இது ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. அதே போல ஒரு ஸ்பேரை வந்து அவ்வளவு விலை கொடுத்து இவங்கிட்ட இருந்து வாங்குறது போல நம்ம இப்படி பண்ணலாமே, இது பண்ணலாமே, அது பண்ணலாமேன்னு சொல்லி பல ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல கத்துக்கிறாரு. ஒரு ஆளு அறிவாளி தான், மாற்றுக்கிறது இல்லை. அவரால் மட்டும்தான் கோயம்புத்தூர் வளர்ந்துச்சுன்னு சொன்னா எரிச்சல் வருமா வராதா? முதல்ல அவரே வளர்ந்தாரா? ஏன் ப்ரோ? எங்கங்க அவர் வளர்ந்தாரு? பணக்காரன் ஆனாரு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்னாச்சு? தொடர்ந்து ஒரு பெரிய அவரால் அவரே வளர முடியல. ஆனா அவரால் தான் கோயம்புத்தூர், ஒட்டுமொத்த கோயம்புத்தூர் வளர்ந்துச்சுன்னு சொல்லி பேசுறது. அப்ப இதுதான் வந்து இல்லாத ஒண்ணு இருக்கிறது போல ஒரு கட்டமைப்பு பண்ணி நாங்க இல்லைன்னா உங்களுக்கு எதுவும் கிடையாது. தமிழர்கள் எந்த தொழில் பண்ணாலும் அதுல 1000 நொட்டை சொல்றது, 1000 இது சொல்றது. தமிழர் காலேஜ் வச்சா இவர் வந்து காலேஜ் அதிகமா ஃபீஸ் வாங்குறாரு. இங்க தெலுங்கு காலேஜஸ் அத்தனை இருக்கும், கன்னட காலேஜஸ் அத்தனை இருக்கும், கன்னட முதலாளிகள் கிட்ட பனியாக்களோட முதலாளிகள்கிட்ட இருக்க காலேஜஸ் இருக்கும். அதை பத்தி வாயை திறக்க மாட்டாங்க. இந்த மணல் கொள்ளைன்னா இவர் தமிழர் 2 பேர் யாராவது மணக்கொள்ளை பண்றாங்க, இவங்க மணக்கொள்ளை பண்றாங்க, மினரல்ஸ் இவங்க கடத்துறாங்க, இவங்க ஏற்றுமதி பண்றாங்க, இறக்குமதி பண்றாங்க. தமிழர்கள் மட்டும் காட்டுறது. அங்க ஒரு 100 கம்பெனி இருக்கும், பிற மொழியாளர்கள் நடத்தக்கூடிய கம்பெனி, பனியாக்கள் நடத்தக்கூடிய கம்பெனிலாம் வாய் திறக்கிறது இல்லை. அப்ப நோக்கம் என்ன இவங்களுக்கு? தமிழை எந்த தொழிலும் செய்யக்கூடாது. நானே சொல்றேன், போலி சாமியார்லாம் கூட தமிழ் போலி சாமியார் தானே அம்பல போட்டு நிக்கிறாரு. இப்ப நித்யானந்த திட்டுற எத்தனை பேரு மத்தவங்களை திட்டாங்க? நித்யானந்தா பச்சை தமிழன், புரியுதா? அவர் தமிழன் தான். ஆனா ஒரு போலி சாமியார்லாம் கூட அம்பலப்பட்டு நிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ் போலி சாமியார்கள் தான். இங்க தமிழர் அல்லாத போலி சாமியார் அத்தனை பேர் இருப்பான், கண்டுக்கவே மாட்டாங்க. புட்டபர்த்தி சாய்பாபாவெல்லாம் கூப்பிட்டு வந்து மேடையில் உட்கார வச்சவங்க எல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல? என்ன நோக்கம்? அவர் வாயில இருந்து எடுத்து கொடுத்த லிங்கத்தை கூட கையில வாங்கி. அப்புறம் அப்பெல்லாம் போலிச்சாமியார் தெரியல, அப்பெல்லாம் வந்து இது பகுத்தறிவுக்கு ஒவ்வாத செயல்களாக தெரியல. இல்லைங்க, கூவத்தை கிளீன் பண்றதுக்கு காசு கொடுத்தாரு அப்படிங்கறதுனால அதுக்காக மக்களுக்காக. சரி, கூவம் கிளீன் ஆயிடுச்சா? 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பாக்குறேன். நம்ம முன்னாடியே பேசிட்டு இருந்தோம்ல, கூவ நதியை மூடிட்டு இருக்காங்க. இன்னொருத்தர் எடுத்து வீடியோ போட்டுருக்காரு பாருங்க. அந்த இடத்த தாங்க பார்த்து நான் சொல்லிட்டு இருந்தேன். நான் கண்ணால பார்த்தது இது. என்ன கூவ நதிக்கு நடுவுல வந்து கான்கிரீட் மெட்டீரியல்ஸ் கொட்டிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா ஒரு அபார்ட்மெண்ட் வந்து அங்க பக்கத்துல ஒரு அபார்ட்மெண்ட்டுங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. அந்த கம்பெனி வந்து முழுக்க அந்த கூவ நதி முழுக்க டேம் கட்டுற மாதிரி கட்டிட்டு இருக்கான். தமிழக அரசுக்கு கண்ணு இருக்கா இல்லையா? அப்ப இவங்க நோக்கம் என்னன்னு பாருங்க. இங்க முழுக்க தமிழ்நாட்டை நாசம் பண்ற வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஆந்திராவில் வந்து கர்நாடகாவில் வந்து தமிழ்நாடு இவ்வளவு வளர்ந்ததுக்கு நாங்க தான் காரணம். சொல்லு, எங்க ஆட்கள் எத்தனை பேர் கரப்ஷன் கேஸ்ல மாட்டிருக்காங்க சொல்லு. தைரியமா நாளாச்சு. நாங்க தாங்க ஊழல் பண்றோம் பயங்கரமா சொல்லு. இப்போ ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம். ஸோ ஏதோ ஒரு கட்சியோ இல்லை ஏதோ ஒரு சித்தாந்தமோ இவங்க எல்லாருமே வந்து தூக்கி பிடிச்சு அணை மாதிரி வந்து கட்டி காப்பாத்துறதுனால தான் இந்த ஒரு தைரியமும் இந்த பவருக்கே அவங்க வந்து அதுக்காக தான் வந்து போறாங்க. ஸோ இதை பத்தி அதுதான் திராவிடம். இன்னைக்கு நான் என்ன கேட்குறேன், இவர் ஆற்காடு வீராசாமியோட மகன் கலாநிதி வீராசாமி அவர்கள்
என்ன பெரிய தமிழ் தொண்டோ என்ன பெரிய மக்கள் தொண்டோ செஞ்சாருங்கிறதுக்காக அவருக்கு இந்த எம்பி பதவி யார் கொடுத்தது? திமுக தான் கொடுத்துச்சு. எதுக்காக கொடுத்துச்சு? ஆற்காடு வீராசாமியோட மகன் என்ற ஒற்றை காரணத்துக்காக. பிறப்பின் அடிப்படையில, இந்த பிறப்பின் அடிப்படையில ஒருவருக்கு தகுதி இருக்குங்கிற ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்தது யாரு? அதுக்கு எதிராக தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். பிறப்பின் அடிப்படையில் தகுதி கிடையாது. ஜனநாயக முறையிலையும் அதே முறையை கொண்டு வந்தது யாரு? சரி, ஓகே. அவர் இன்னைக்கு வந்து பேசுறாரு, சாதிய ரீதியா பேசியிருக்காரு, சாதிய கூட்டத்தில் போய் பங்கெடுத்திருக்காரு. இது ஒட்டுமொத்த திமுகவுடைய அடிப்படை கோட்பாட்டுக்கு முரணானது. கரெக்டா? என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? ஏன் நடவடிக்கை எடுக்கல? நீங்க எப்படிப்பா நீ வந்து சாதி ஒழிப்பு கோட்பாட்டை பேசிக்கிட்டு இருக்க, சமூக நீதி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய, அதுவும் முதல்வர் இரும்பு கரம் கொண்டு எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படி இரும்பு கரம் கொண்டு பேசுற அந்த முதல்வர் அவருடைய இதுல இருந்துகிட்டு, கேபினெட்ல இருந்து, நீ எப்படிப்பா நீ வந்து பேசலாம்? ஒரு கண்டன அறிக்கை வந்து திமுக தரப்புல இருந்து இன்னுமாங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நம்பலைங்க. மக்களுடைய நிலைய சொல்றேன். அப்ப யார் திருந்தணும் இங்க? இத்தகைய அரசியல்வாதிகளையும் இத்தகைய அரசியல் தலைவரையும் எதுக்கு தேர்ந்தெடுத்தீங்க? நீங்க தான் ஓட்டு போட்டீங்க. கலாநிதி வீராசாமி அவர்கள் தெலுங்கருங்கிறது தெரிஞ்சுதானே ஓட்டு போட்டிருக்கீங்க? அப்படின்னு கேட்டால் தெரியாதுங்க. இதுதான் அப்பாவிகள். தெரியல நிறைய பேருக்கு. அவர் திராவிடர்னு சொல்லிக்குவாரு. தமிழ்நாட்டுக்கு வரும்போது வட சென்னையில வாக்கு கேட்கும்போது திராவிடர், அவரு தமிழ்ல தான் வாக்கு கேட்கிறாரு. அன்னைக்கு அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு நாங்க 40% இருக்கோம். நான் இப்பவும் சொல்றேன், இவங்க பேசுறாங்கல்ல, இவங்க எல்லாம் பேசுறது வந்து அந்த 40% தெலுங்கர்கள்ங்கிற அவங்களுக்கே தெரியாது அவ்வளவு இல்லைன்ட்டு. அந்த பொய்யை சொல்லிலாம் அவர்கள் அந்த 40%க்காகலாம் அவங்க பேசல. மாறாக பெரும்பான்மை 80% தமிழனுக்கு இதெல்லாம் கண்டுக்கவா போறான்? அரசியல் சார்ந்து எந்த புரிதலும் கிடையாது அவனுக்கு. இவங்களோட அலட்சியத்தை நம்பிக்கிட்டு தான் அவங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் பேசணும்னா நாளைக்கு கட்டம் கட்டிடுவாங்கடா, நம்ம தெலுங்குன்னு சொல்லி கட்டம் கட்டிடுவாங்க, பிரச்சனைப்பா அப்படிங்கிற அந்த இது இல்லை அவங்களுக்கு. காரணம் சிந்தனையே வரல. ஆனா இதே வந்து ஒரு கர்நாடகத்துல ஒரு அரசியல்வாதினால பேச முடியாது. கர்நாடகத்துல ஒரு அரசியல்வாதினால, பிறமொழி அரசியல்வாதி யாராவது ஒரு ஆள் வந்துட்டு உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க முடியாது. நாங்க தான் வந்து கர்நாடகத்தை வளர்த்தோம்னா பேசினா அடுத்த நிமிஷம் ரகலை பண்ணி கலவரம் பண்ணி விட்டுருவாங்க. நம்ம கலவரம் பண்ண சொல்லல, ஆனா குறைந்தபட்சம் மக்களுக்கு அந்த அவேர்னஸ் வேணும். பிறமொழியாளர்களை தேர்ந்தெடுக்காதீர்கள். தமிழ்நாட்டில் எதுக்கு பிறமொழியாளருக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறீங்க? இங்க பாருங்க, இங்க தமிழ்நாட்டுடைய இந்த எடுத்துக்கிட்டீங்கன்னா 35 எம்எல்ஏக்கள் இருக்காங்க தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள். தெலுங்கை மட்டும் தாய்மொழியாக கொண்டவர், மலையாளம் கன்னடம்லாம் சேர்க்கல. தெலுங்கை மட்டும் தாய்மொழியாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் சமூகமாக கொண்டவர்கள் 35 எம்எல்ஏக்கள். அவ்வளோ பெரிய சமூகம் அது. எதுக்கு 35 எம்எல்ஏக்கள்? சரி, ஓகே. இது எம்பிஸ் எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா 9 எம்பி. எதுக்கு 9 எம்பி? இந்த திமுக என்ன மாதிரியான இதுதான் வந்து மக்கள்கிட்ட அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்குறதா? திமுகவோட பவர் சென்டர் வந்து இந்த சமூகங்கள் தான் கையில வச்சு. ஆமா, இந்த குறிப்பிட்ட சமூகங்கள், இந்த குறிப்பிட்ட தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட இந்த சமூகங்களோட கூட்டமைப்பாக தான் திமுக இருக்குது. திமுக வந்து திராவிடம் இது கிடையாது, அது முழுக்க முழுக்க தெலுங்கு. டிஎம்கே வந்து டெலுங்கு. அப்படிதான், டெலுங்குன்னு நீங்க படிக்கணும், அதை அப்படிதான் பார்க்கணும். திராவிடம் இல்லை, அங்க தெலுங்கு தான் அது. இல்ல இக்னோரன்ஸா இல்ல தெரிஞ்சும் ஏதோ ஒரு வகையில திமுக வந்து பிடிச்சுதான் போடுறாங்களா? மக்களுக்கு தெரியலைங்க. இவங்க தான் தங்களை வந்து தமிழர்கள் போல அடையாளப்படுத்திக்கிறாங்கல்ல. இங்க பேசும்போது அப்படியே நல்லா தூய தமிழ்ல பேசிட்டு போயிடுறாங்கல்ல. தமிழ் மண், தமிழ் மக்கள் அப்படின்னு நீங்க பேசுறது. ஆனா அங்க போயிட்டு அப்படியே தெலுங்குல முழுமையா பேசுறது, அதுவும் தமிழர்களை மறைமுகமா இழிவுபடுத்தி பேசுறது. அவங்க எல்லாம் வேலைக்கு ஆக மாட்டாங்க, நாங்க தான் ஏதாவது தூக்கி நிமித்தி இருக்கோம்னு பேசுறது. அது என்ன ஸ்ட்ராங்கா இருக்கிறோம்? என்ன ஸ்ட்ராங்கா இருக்கீங்க நீங்க? இது எவ்வளவு பெரிய சாதிய சொற்றொடருங்க, ஸ்ட்ராங்கா இருக்கோம்னு. எந்த சமூகம் ஸ்ட்ராங்கா இருக்குது? எல்லா சமூகத்திலையும் பிச்சைக்காரன் இருக்கான். எந்த சமூகத்தை? அப்போ அவங்க சொல்லுங்க, எங்க சமூகத்தில் பிச்சைக்காரனே இல்லைன்னு சொல்ல போறீங்களா? என்ன ஸ்ட்ராங்கா இருந்துட்டீங்க? அது என்னன்னு சொல்றேன் புரியுதா? ரவுடித்தனம் பண்றது, வந்து ஒரு ஆதிக்கம் பண்றது, மிரட்டுறது, உருட்டுறது, கொலை பண்றது, இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணோம்னா ஸ்ட்ராங்கு. அதுதான் ஸ்ட்ராங்குங்கிறது. சாதிய சிந்தனை தானே இது. இப்ப இதே மாதிரியான பேச்சை ஒரு தமிழ் சமூகத்துல இருந்து யாராவது பேசணும்னா நம்ம அதை வெறுக்கிறோம். இப்படிலாம் எல்லாம் கிடையாதுங்க, இங்க எல்லாம் சாமானியர்கள் தான், உன் சாதி வெறி சிந்தனையை கொண்டு வந்து திணிக்காத நம்ம இங்க பேசுறோம். ஆனா அதே ஏதோ ஒரு தெலுங்கு சமூகத்துல இருந்து ஒருத்தர் பேசுறாருன்னா அதை பத்தி யாருமே வாய் திறக்கல. சாதியம் சார்ந்து எந்த பிரச்சனை நடந்தாலும் முன்வரிசையில் இருந்து கதறி கத்தக்கூடியவர்கள் வாயே திறக்காம கடந்து போறாங்கன்னா நோக்கம் என்ன?
இப்ப பெரும்பான்மையா இன்னும் தமிழர்கள் தான் இருக்காங்க இல்லையா? இல்ல ஆமா. அவர் தான் 40% சொல்லிட்டாரு, நீங்க வந்து கிளாரிஃபை பண்ணீங்க. சோ நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ ஒரு 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 நண்டு கதை மாதிரி ஒரு கதை இருக்கு, மைண்ட் செட் சைக்காலஜிக்கலி. இப்போ நமக்குள்ளே எவனும் வளர்ந்துடக்கூடாதுப்பா, வேற ஒருத்தனை வந்து தலைமையில உட்கார வச்சு அழகு பார்த்துட்டு நமக்குள்ளே எவனும் வளர்ந்துடக்கூடாதுப்பா, நம்ம சொந்தக்கார எவனும் வளர்ந்துடக்கூடாது பண்ற மாதிரி தமிழ்ல இருக்கிற ஒரு சமூகங்களா இருக்கட்டும், அவங்கள யாருமே தலைமைக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து தமிழர்களுக்கே அப்படிலாம் இருக்கா? கிடையாது. சப்கான்சியஸா இருக்கா? கிடையாது. நான் தான் சொல்றேன்ல, நான் நிறுவ முயற்சிக்கிறீங்க கேட்கிறேன் நான். அதுக்கு உண்மையிலே கிடையாது. அப்படிலாம் அவங்க நினைக்கிறது இல்ல. தமிழர்கள் வரணும் தான் நினைக்கிறாங்க. ஆனா இங்க பிரச்சனை என்ன, தமிழன் யாரு, தெலுங்கன் யாரு, கன்னடன் யாரு, மலையாளி யாருங்கிறத தமிழர்களுக்கு பிரித்து பார்க்க தெரியவில்லை. இதுதான் பிரச்சனை. அதைத்தான் திராவிடம் இங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு போயிருக்கு, சாதி ஒழிப்புங்கிற பேர்ல. இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஆனா இந்த சில தமிழ் தேசியம் பேசுற கூமுட்டைகளுக்கே எதுவும் புரிய மாட்டேங்குது. எத்தனையோ முறை சொல்லிட்டேன். இன்னைக்கு வந்து இவர் கலாநிதி வீராசாமி அவர்களுடைய பேர்ல ஏதாவது தெலுங்கு இருக்கா? வீராசாமிங்க? வீராசாமி. வீராசாமின்னா தெலுங்கா? வீரசாமிங்கிறது எப்படிங்க தெலுங்கு? இல்லங்க, தமிழ் தானங்க. அதுதான் தெலுங்கு இல்லன்றீங்க. பேரை வச்சு சொல்ல முடியுமா? கலாநிதி நல்ல தமிழ் பேரு. உதயநிதி, கலாநிதி, இன்பநிதி, எல்லா நிதியும் அந்த நிதியை மையப்படுத்திய தூய தமிழ் பேர்கள் தான். சரி, இப்ப வீராசாமி அதுவும் தூய தமிழ் பேர் தான். சாமி தமிழ், வீரன், வீரசாமி தமிழ். கண்டுபிடிக்க முடியுமா? சரி, உருவத்துல அவர் என்ன நல்ல வெள்ளவெளேன்னு பளபளப்பா அமிதாப் பச்சன் மாதிரியா இருக்காரு? சொல்லுங்க. சாதாரண தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் மாதிரி தானே இருக்காரு. சரி, உருவத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியல. சரி, தமிழ்நாட்டில் அவர் தமிழில் தானே பேசிக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு தெலுங்கு தெரியுங்கிறது கூட நிறைய பேருக்கு தெரியாத அளவுக்கு தானே தமிழில் பேசிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டு மீட்டிங்ல எங்கேயா தெலுங்குல அவர் பேசியிருக்காரா? நான் தெலுங்குன்னு சொல்லியிருக்காரா? இல்ல. எதை வச்சு இப்ப அவரை நீங்க தெலுங்குன்னு கண்டுபிடிச்சிங்க? சில பேர் டக்குன்னு போய் காலில் பட்டுன்னு மிதிச்சிட்டா அவன் தாய்மொழியிலே கத்துவாங்கன்னு கேள்வி. அதெல்லாம் ஓகேங்க. இல்லங்க, அந்த மாதிரி உணர்ச்சி பூர்வமா எல்லாரும் பேர் அரைஞ்சாங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் இந்த ஜாதி மாநாடு. அப்படியே அவர் தெலுங்குல கத்துனா தெலுங்கர், அப்படி தமிழ்ல கத்துனா அப்படின்னா எல்லாத்தையும் அரைஞ்சு பார்த்து துப்பி பார்த்தா கண்டுபிடிக்க முடியும். அதான் நம்ம அப்படிலாம் வயலண்ட் எல்லாம் பண்ண முடியாது. அது சும்மா ஒரு படத்துல ஒரு காமெடிக்காக வர ஒரு சில செய்திகள். அதை நம்ம இல்ல, இந்த நிகழ்வு அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தான் நினைக்கிறேன். பேசுடா தம்பி அப்படின்னு பேசிட்டாரு அவரு. அப்ப இங்க என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது உருவத்தை வச்சோ அவங்க பேசுற மொழியை வச்சோலாம் இவர் தெலுங்கர்னு சொல்ல முடியாது. அப்ப எதை வச்சு இப்ப நீங்க கண்டுபிடிச்சிங்க? வேர்ல்டு கம்மவார் ஃபெடரேஷன்ல நான் ஒரு கம்மவார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் அவர் நிற்கும் பொழுதுதான் நமக்கு தெரியுது இவர் வந்து பிறமொழியாளர் அப்படின்னு சொல்லி. அதே போல நீங்க கிருஷ்ணகிரி எம்பி எடுத்துக்கோங்க. இங்க வாக்கு கேட்கும்போது இது பண்ணும்போது இதெல்லாம் வேற. பதவி பிரமாணம் எடுக்கும்போது அது இது தமிழ்நாட்டை இது வரைக்கும் யாருமே இந்த அளவுக்கு இழிவுபடுத்தினது தெரியுமா? இது எவ்வளவு பெரிய இழிவு தெரியுமா தமிழ்நாடு அரசுக்கு? தமிழ்நாடு அரசுடைய மொழிக் கொள்கைங்கிறது இருமொழிக் கொள்கை. அந்த இருமொழி என்ன? 2 மொழியா? கிடையாது. இருமொழிங்கன்னா ஆங்கிலமும் தமிழும். இதுல தமிழ் தான் முதன்மை மொழி. தமிழ்நாடு லோகோல இருக்குல்ல, அதுல ஏதாவது ஆங்கிலம் இருக்குமா? வாழ்க தமிழ்னு போட்டிருக்குல்ல, அதுக்கு என்ன பொருள்? அங்க தமிழ் தான் பிரதான மொழி. இதான் அரசாங்க முத்திரையில் இருக்கும், அரசாங்க லோகோல இருக்கும், அரசாங்கத்தோட எல்லா விஷயத்திலையும் அரசாங்கத்தோட ஒட்டுமொத்த பாலிசிலையும் இதுதான் இருக்கும். தமிழ் தான் முதன்மை, அதுக்கு அடுத்து மித்த மொழிலாம். அஃபிஷியல் லாங்குவேஜ் தமிழ் தான். தமிழ்நாடு அரசு தமிழில் தான் ஒரு டாக்குமெண்ட் வெளியிடும். அதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி ஆங்கிலத்தில் இருக்கும். மொழி தெரியாத, தமிழ் மொழி படிக்க முடியாத அந்த ஆங்கில டிரான்ஸ்லேஷன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான். இது இருமொழி கொள்கை. இருமொழி கொள்கையை கோட்பாடாக இருக்கக்கூடிய தமிழக அரசு அந்த இருமொழி கொள்கையை நாங்கள் தான் கொண்டு வந்தோம், அண்ணாவுடைய விஷன் அதுன்னு சொல்லி மாறுதட்டி கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசு, அந்த திமுக அரசோட தயவுல காங்கிரஸோடைய எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்பி கோபிநாத் அவர் என்ன பண்றாரு? போய் தெலுங்குல போய் பதவி பிரமாணம் எடுக்கிறாரு. பாக்குறவங்க என்ன நினைப்பான்? இது எவ்வளவு பெரிய ஒரு அபத்த செயல் தெரியுங்களா? மேபி அவங்க ஓட்டர்ஸ் அந்த கிருஷ்ணகிரி தொகுதியில வந்து நிறைய. அப்ப நீ தமிழ் வாக்காளர்கள் வேண்டாம்னு சொன்னியா? தமிழ் வாக்காளர்கள் வேண்டாம்னு சொன்னியா? நீ முதல்ல நீ தெலுங்கு ஓட்டர்கள் வச்சு மட்டும்தான் நீ ஜெயிச்சிருக்க. அதுவே இருந்துட்டு போட்டோம். நீங்க யாருடைய ரெப்ரசன்டேட்டிவா போறீங்க? தமிழ்நாடு. அப்ப தமிழ்நாட்டுடைய லாங்குவேஜ்ல தான் நீங்க பேசணும். தமிழ்நாட்டுடைய உங்க தாய்மொழி என்ன வேணாலும் இருக்கட்டும். அங்க தமிழர்களுக்கு அங்க இருமொழி. அப்ப இருமொழி கொள்கையை கொண்ட தமிழ்நாடு அரசுடைய கோட்பாட்டுக்கு மீறலாமா? முதல்ல இப்ப நாளைக்கு இன்னொருத்தர் ஹிந்திக்காரங்க மட்டும்தான் இப்ப இந்த இங்கெல்லாம் சென்னையில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சவுகார்பேட்டை இங்க இருந்து யாராவது ஒருத்தர் மார்வாடி ஜெயிச்சு வராருன்னா நாளைக்கு அவர் வந்து ஹிந்தில வந்து பதவி பிரமாணம் எடுப்பாரு. அவங்க ஒருத்தர் கன்னடத்துல வந்து பதவி பிரமாணம் எடுப்பாரு. அதுக்கப்புறம் மலையாளத்துல வந்து பதவி பிரமாணம் எடுப்பாரு. என்ன ஆகும்? பான் இந்தியன் ஸ்டேட்டா மாறிடும். அப்ப தமிழ்நாடுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு லிங்குவிஸ்டிக் ஐடென்டிட்டியே போதா இல்லையா? அப்ப நீங்க இதை எதிர்த்து பேசியிருக்கணுமா இல்லையா? இதை என்கரேஜே பண்றது இல்லைங்க. அப்புறம் எப்படிங்க எதிர்த்து பேசுவாங்க? அதாங்க இது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம்ங்கிறத யார் பேசணும்? திமுக சார்ந்தவர்கள் பேசியிருக்கணும்.
இருமொழி கொள்கைக்காக நான் மொழிக்காக தண்டவாளத்துல தலையை விட்டேன்னு சொல்லி பேச தெரிஞ்ச உங்களுக்கு உங்க கண்ணு முன்னாடியே இருமொழி கொள்கையை உடைத்து ஒருத்தர் உங்களுடைய தயவு பெற்று வெற்றி பெற்ற ஒருவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அங்க எதிர்த்து பேசியிருக்கணும்ல. அப்படி பேசியிருந்தா நீங்க உண்மையான தமிழ் மக்களுக்காக நிற்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. ஆனா நீங்க நிக்கல, மாறாக தெலுங்கர்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கு நீங்களே வேலை பார்க்குறீங்க. அப்ப நோக்கம் என்ன உங்களுக்கு? ஏன்னா நீங்க தமிழராக இல்லை, உங்க தலைமைகள் தமிழர்களாக இல்லை, திமுகவுடைய தலைமைகள் தமிழர்களாக இல்லை. இதை நம்ம உடச்சு பேசிடுவோங்க. இது நிறைய பேருக்கு என்னன்னா, கலைஞர் கருணாநிதி அவரை பத்தி பேசும்போது தமிழர் இல்லை தமிழர் இல்லைன்னு சொல்லும்போது நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறீங்க, ஒருவேளை தமிழ் சமூகத்துக்கு துரோகம் செஞ்சனால அவர் தமிழர் இல்லைங்கிறாங்க போல. அதெல்லாம் கிடையாது. இங்க எட்கர் தர்சன் புத்தகம் எழுதியிருக்காரு, கேஸ்ட் அண்ட் ட்ரைப்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா. அதுல ரொம்ப கிளியரா மேலக்காரர்களை பற்றி அவர் குறிப்பு வைக்கிறார். மேலக்காரர்களை பற்றி குறிப்பு வைக்கும் போது அந்த புத்தகம் இருக்கிறது, இணையதளத்தில் இருக்கிறது. அது ரொம்ப அங்கீகரிக்கப்பட்ட பல ஆய்வாளர்களால் ரெஃபரன்ஸாக காட்டக்கூடிய ஒரு புத்தகம். அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவான கருத்துக்கள் அடங்கிய புத்தகம் தான் அது. அந்த புத்தகத்துல மிக தெளிவாக அவர் சொல்றாரு, மேலக்காரர்கள் 2 தரப்பு இருக்கிறாங்க. ஒன்னு தமிழ் மேலக்காரர்கள், ஒன்னு தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட மேலக்காரர்கள். இதுல தமிழ் மேலக்காரர்கள் சொசைட்டில ரொம்ப மதிக்கத்தக்க இடங்கள்ல இருக்கிறாங்க. இவங்களை கோயில் திருவிழாவுக்கும் கோயில் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் இவங்க இந்த தமிழ் மேலக்காரர்களை ஒரு புனிதமாக கருதி அவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு மரியாதை செய்து அவர் நடத்துறாங்க. ஆன் கான்ட்ரரி தெலுங்கு மேலக்காரர்களுடைய சோசியல் ஸ்டேட்டஸ் ரொம்ப டவுனா இருக்கு, அவர்களுடைய தொழில்கள்னு சொல்லி எட்கர் தர்சன் சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நீங்க எட்கர் தர்சன் கேட்டுக்கோங்க, அவர் அதை பற்றி எழுதியிருக்காரு. அப்ப இவங்க இந்தந்த தொழிலாம் செய்யறாங்க, தமிழ் மேலக்காரர்களுக்கும் இவர்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. தெலுங்கு மேலக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் ஆந்திராவில இருந்து இங்க பிழைப்புக்காக குடியேறியவர்கள் அப்படிங்கலாம் அது எல்லாமே இருக்கு. இவங்க என்னன்னா, இந்த மேலக்காரர்கள்ங்கிறதே அவங்களுக்கு அது பொருந்தாது. மாறாக அவங்க மங்களிக்காங்கிற ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள், மங்களிக்கா. ஸோ இந்த மங்களிக்காங்கிற கம்யூனிட்டி இல்ல, நீங்க ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா நாய் பிராமணான்னு ஒரு கம்யூனிட்டி. அந்த நாய் பிராமணான்னு அது என்னன்னா, பிராமணர் அப்படின்னு சொல்றதை இது பண்ணி அவங்க நாய் பிராமணா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அது இது அங்க நீங்க அந்த பகுதியில போய் கேட்டீங்கன்னா அவங்களை அப்படி சொல்லுவாங்க. ஆனா மங்களிக்காங்கிறது அவங்களுடைய சமூகத்துடைய பேர். ஸோ அந்த மங்களிக்காங்கிறவங்க தமிழ்நாட்டுக்குள்ள வியாபாரம் செய்ய வரும் பொழுது அவர்கள் என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, தங்களை மேலக்காரர்கள்னு சொல்லிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இங்க ஆல்ரெடி மேலக்காரர்கள் இருக்கிறாங்க. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, நீங்க வேற மேலக்காரர்கள் நாங்க வேற மேலக்காரர்கள்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல மக்கள்லாம் முடிவு பண்ணி இவங்களையும் அவங்களையும் பிரிச்சு அடையாளம் காண்றதுக்கு இவங்க பெரிய இடத்து மேலக்காரர்கள், இவங்க சின்ன இடத்து மேலக்காரர்கள்னு பிரிய ஆரம்பிக்குது. ஒரு சொல்லாடல் மாதிரி. அப்ப இவங்க பெரிய மேலக்காரங்க, இவங்க சின்ன மேலக்காரங்க அப்படின்னு சொல்லி உருவாகுது. இப்ப இந்த சின்ன மேலக்காரங்கிற இந்த சொற்றோட உருவாகிறதே தமிழ்நாட்டுல தான். இது ஆந்திராலயும் இங்க எல்லாம் உருவாகல, ஏன்னா இங்கதானே இருக்கு. அது இங்கதான் இவங்களை அடையாளம் படுத்துறதுக்கு நம்ம வைக்கிற ஒரு பேரு. ஆனா இது அவங்க கம்யூனிட்டியோட பேர் கிடையாது. அவங்க மங்களிக்காங்கிற ஒரு சமூகம் தான் அந்த சமூகத்தோட பேர். சரி, ஓகே. இப்படி இருக்கிற மேலக்காரர்கள் இதுதான் இப்படிதான் எட்கர் தர்சன் எழுதியிருக்காரு. 2 மேலக்காரர்கள் இருக்காங்க. இவங்களுக்குள்ள இவங்களோட சோசியல் ஸ்ட்ரக்சர்ல இருந்து இவங்களுடைய வே ஆஃப் லைஃப்ல இருந்து நிறைய டிராமாட்டிக்கான டிஃபரன்சஸ் இருக்கு. சரி, ஓகே. இப்படி இருக்கிறதுல கலைஞர் கருணாநிதி அதிகாரத்துக்கு வர்றாரு. இவர் தன்னை சின்ன மேளத்துக்காரர்னு சொல்லி அடையாளப்படுத்திக்கிறார். என்ன பண்றாருன்னா, வெள்ளாளர் அப்படின்னு சொல்லி இசை வெள்ளாளர்னு ஒரு கம்யூனிட்டியை ஃபார்ம் பண்றாரு. ஒரு கம்யூனிட்டியை உருவாக்குறாரு. அப்படி ஒரு கம்யூனிட்டியே கிடையாது. 2வது வெள்ளாளருங்கிறது விவசாய சமூகத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பெயர். இவங்க இசை சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், இசை சார்ந்த மேளங்கள் அடிக்கக்கூடியவர்கள், நாதஸ்வரம் வாசிக்கக்கூடிய இவர்கள் எப்படி வெள்ளாளர் ஆவாங்க? ஆனா இவர் என்ன பண்றாரு, இசை வேளாண்மை செய்பவர்கள், இசை அறுவடை அப்படிங்கிற இசை வெள்ளாளர் அப்படின்னு சொல்லி புதிய சொற்றொடரை உருவாக்கி அந்த மரபுக்கு மீறி ஒரு இதை உருவாக்கி ஒரு புது சாதியை உருவாக்குறாரு. இந்த சாதியில சின்ன மேலக்காரர்களை மட்டும் வச்சுக்கல, அவரு தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட சின்ன மேலக்காரர்களையும் சேர்த்துக்கொண்டு தமிழை தாய்மொழியாக கொண்ட பெரிய மேலக்காரர்களையும் சேர்த்துக் கொள்கிறார். அப்பதான் கலக்கும் அப்படின்னு சேர்த்துக்கிட்டு, இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, இதுல வெள்ளாளர் அப்படிங்கிற இது இருக்கனால மற்ற சைவ வெள்ளாளர் பிள்ளைமாரி இவங்கெல்லாம் இடஒதுக்கீடு அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாம் ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் ரொம்ப வருஷமா திமுக அரசுகிட்ட கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தாங்க, நாங்கெல்லாம் பொருளாதாரத்துல மேல கிடையாது, ஏதோ ஒரு காலத்துல எங்க முன்னோர்கள் வசதி வாய்ப்பா இருந்தாங்கிறத காரணம் காட்டி எங்களை வஞ்சிக்காதீங்க, எங்களை பிசிக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லி எல்லா வெள்ளாளர் சங்கமும் ஆரம்ப காலகட்டத்துல போராட்டம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க, கோரிக்கை வச்சுட்டு தான் இருந்தாங்க. எங்க சமூகத்துல வேலை வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது, அரசாங்க வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு. அப்ப பிசிக்கு அவங்கள மாத்தாம அவங்கள வேணும்னு எஃப்சியில வச்சுக்கிட்டு இவர் என்ன பண்றாரு, இசை வேளாளர்னு சர்டிபிகேட் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு 300 திருட்டுத்தனம் நடக்குதுங்க. என்னன்னா, உங்களுக்கு தான் இசை வேளாளர்னு இருக்குல்ல, தேவைன்னா அதுல சர்டிபிகேட் வாங்கிட்டு வரணுங்க கொடுக்க சொல்றேன். இது நடந்திருக்குங்க. நீங்க பல பேர் தமிழ் வெள்ளாளர் சமூகத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைமார் சமூகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் சர்டிபிகேட்ல இசை வேளாளர்னு இருக்கும். இந்த ஒரு மாறுபாடுனால மாறுபாடு இல்லை, இது ஒரு ஸ்கேம் இல்லையா?
இன்னைக்கு இசைவேளாளர் சர்டிஃபிகேட் வச்சிருக்கவங்கள தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவங்களும் ஒரு சிலர் இருப்பாங்க. அதாவது கலைஞர் கருணாநிதி சமூகத்தை சார்ந்தவர்களும் இருப்பார்கள், தமிழை தாய்மொழியாக கொண்ட சிலரும் இருப்பார்கள். இது ஒரு குழப்பலாட்டத்தை யார் உருவாக்கியிருக்கா? ஒரு மாஸ்டர் பிளான் மாதிரி மாஸ்டர் பிளான் பண்ணி தன்னுடைய ரூட்ஸை வந்து யாரும் கண்டுபிடிக்க கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த அளவுக்கு ஒரு டெடிகேட்டடான ஒர்க்கை பண்ணியிருக்காருங்க அவரு. இதெல்லாம் நம்ம எப்படிங்க பார்த்துட்டு இது தமிழ் சமூகத்துக்குள்ள வரலாற்றுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துறது இல்லையா? இப்ப தெலுங்கு மேலக்காரர்களும் தமிழ்நாட்டில் இருந்த சமூகம் எங்க போச்சு சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். எங்க போச்சு? அது ஒரு வித அவங்களோட அடையாள அழிப்பு தானே. ஒரு அடையாளத்தை அழிச்சு மறைச்சு ஒண்ணும் இல்லாம கரைச்சு விடுறது தன்னுடைய தனிப்பட்ட அரசியல் லாபத்துக்காக, தன்னோட சொந்த தன்னுடைய ஆர்ஜின்ஸ் வெளியில தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தன்னோட ஒட்டுமொத்த சமூகமே இன்னைக்கு இல்ல. அவரோட சமூகமே இல்லை இன்னைக்கு. அதுக்கு ஐடென்டிட்டி கிடையாது, கரைஞ்சாச்சு. இசைவேளாளர்னு இருக்கு, இசைவேளாளரும் சமூகம் இருக்கு, இசைவேளாளரும் சாதிய சங்கங்கள் இருக்கு. அந்த இசைவேளாளர்ல தமிழை தாய்மொழியாக கொண்ட இசைவேளாளர்களும் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட இசைவேளாளர்களும் அவங்களுக்குள்ள கொள்வனை கொடுப்பனே கிடையாது. இருந்தாலும் இசைவேளாளர்னு ஒரே கம்யூனிட்டிகள் இருப்பாங்க. ஆனா சர்டிபிகேட்ல எடுத்து பாத்தீங்கன்னா சில பிள்ளைமாறு வெள்ளாளர்கள் இவங்களும் அந்த சர்டிபிகேட் வாங்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க வேலை வாய்ப்புக்காக, வேற வழி இல்லாம. ஒரு குழப்பலாட்டத்தை உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காரு. அப்ப இதை நம்ம இதை மறுக்க முடியுமா யாராலையும்? இது உண்மைதானே, நாங்க வரலாறு தானே எடுத்து சொல்றோம். இது 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 வந்து ஒரு ஸ்கேம் தானே. இடஒதுக்கீடுன்னு ஒரு இதை வச்சுக்கிட்டு அந்த இடஒதுக்கீடு அடிப்படையில் நடந்த ஒரு ஸ்கேம் தானே. மாத்தி சாதி சான்றிதழ் வாங்குறது பண்றதுன்னா இது எப்படி? அப்போ இங்கே ஒன்றுன்னு இப்போ நான் சொன்னேன், தமிழர்களுக்கு தமிழர் யார் பிறமொழியாளர்னு ஏன்னா இங்கே தமிழர் பல பேருக்கு தமிழ் சாதிகள் என்ன பிறமொழி சாதிகள் என்னங்கிற அந்த புரிதலோ வரலாற்று தெளிவோ ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஒரு கன்னடருக்கு தெளிவாக தெரியும். ஏன் அப்படி தெரியுது அப்படின்னா, சின்ன வயசுல இருந்தே அந்த கன்னடர் வளர்ற ஊரில் அவர் பல சமூக பெயர்களை பார்ப்பாரு. ஏன்னா அவரோட வாதியார் ஒரு சமூகத்தில் இருக்காரு, அவர் பேருக்கு பின்னாடி அவரோட அடைமொழி ஒட்டி இருக்கும், அவங்க வீட்டில் இருக்கவங்க வேலை செய்யறவங்கலேருந்து எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அப்போ இவங்க இந்த மொழி பேசுறாங்க, இவங்கெல்லாம் தமிழர்கள், இந்தந்த சர்நேம் போட்டிருக்காங்க, இந்த மொழி பேசுறான், இவெல்லாம் கன்னடன், இந்த சர்நேம் போட்டிருக்கிறவன் தமிழ் பேசுறான், இவன் தமிழன், இந்த சர்நேம் தெலுங்கு பேசுறான், தெலுங்க. இப்போ நீங்கள் இப்போ நம்ம தமிழ் சமூகத்துக்கே வந்து இந்த மேனன் நாயர் அப்படின்னா மலையாளின்னு எப்படி உங்களுக்கு தெரியுது? அது மலையாள பேர்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது? மலையாளிகள் பல பேரை நீங்க மீட் பண்ணிருப்பீங்க, உங்க லைஃப்ல பாத்திருப்பீங்க. சினிமா டைரக்டர் ஒருத்தர் மேனன் போடுறாரு, அப்ப நித்யா மேனன் இவங்க எல்லாம் மலையாளிஸ். அப்ப மேனன்னா மலையாளி போல அப்படின்னு ஒரு எண்ணம் வருது இல்ல? எம்ஜிஆருக்கும் மேனன் தான் தெரியுமா? அப்படியா? தெரியாது. அவர் தமிழன் தானே சொல்லிட்டு இருந்தார். அவரோட பேரும் மேனன் தானே. இல்ல கருணாநிதி அவர்கள் வந்து அவர் எப்பவுமே வந்து மலையாளின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் பண்ணிட்டு இருந்தப்போ அவர் நிறைய வாட்டி வந்து நான் தமிழ் தான், நான் மலையாளி இல்லைன்றதை வந்து ப்ரூவ் பண்றதுக்கான நிறைய விஷயங்கள் பண்ணதான். மலையாளி தான், மேனன் தான். அவர் வந்து என்ன சொல்ல வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, மன்றாடியாருங்கிற ஒரு சமூகத்திற்கும் மேனன்னு பட்டம் இருந்துச்சு. அது வந்து அவங்க தமிழ்நாட்டில இருந்து அங்கே கேரளாவில் போய் செட்டில் ஆனவங்க, ஒரு காலகட்டத்தில் சேர நாட்டோட நட்பு இருந்தவங்க, அவங்க போய் செட்டில் ஆனாங்க, அந்த வம்சத்தை சார்ந்தவன் நான் அப்படின்னு சொல்லி அவர் அதை தன்னை வந்து தமிழராக கட்டமைத்துக் கொள்வதற்கு அவர் ரொம்ப மெனக்கெட்டாரு. கலைஞர் கருணாநிதிக்கு கொஞ்சம் சளைத்தவர் இல்லாமல் தான் எம்ஜிஆரும் தன்னை வந்து தமிழன் என்று நிறுவதற்கு பண்றாரு. நான் என்ன கேட்கிறேன்னா, பிறமொழி நீங்க கேரளால இருந்தா வந்தீங்க, மலையாளியாகத்தான் வாழ்ந்தீங்க, இங்க வந்து தமிழ் நாடகத்துறைகள் எல்லாம் நீங்க வளர்ந்து அதுக்கப்புறம் சினிமாவாகி இது பண்ணி வந்தீங்க. இதை ஒத்துக்கொள்வதில் உங்களுக்கு என்ன தயக்கம் வந்துச்சு? ஆமாங்க நான் மேனன், நான் தமிழர் நல்லா ஏத்துக்க மாட்டாங்களே, எப்படி ஓட்டு? அப்போ உங்களுக்கு தெளிவா புரியுது, யாரா இருந்தாலும் ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா அதுக்காக நீங்க என்ன பண்றீங்க? உங்களோட அடையாளங்களை மறைக்க தொடங்குனீங்க. அப்ப இந்த அரசியல் தெளிவா தெரியுதா இப்ப கண்ணுக்கு முன்னாடி? ஏன் இவங்கெல்லாம் திராவிடம் தூக்கிட்டு அலைகிறாங்கன்னு? இது வந்து கருத்தியல் கொள்கை கோட்பாடுலாம் கிடையாது. தங்களுடைய எத்னிக் ரூட்ஸை மறைக்கிறதுக்கு திராவிடம் தாங்க இருக்கிறதுல இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஈஸியான விஷயம். நாங்களாம் திராவிடர்னு சொல்லிக் கொள்வதன் மூலமாக தங்களுடைய எத்னிக் ரூட்ஸை அவங்க அழகா மறைச்சு கொண்டு இங்க தமிழர்கள் மீது அவங்களால ஆதிக்கம் செய்ய முடியும். அதோட வெளிப்பாடு தான் இந்த ஸ்பீச்லாம், தெலுங்கானால நடந்த இந்த ஸ்பீச்லாம். உங்களுக்கு நீங்க உண்மையாவே உங்க ஐடென்டிட்டி விட்டு வாழ்ந்துட்டு இருக்க சாதியெல்லாம் ஒழிக்கக்கூடிய நபர்கள்லாம் எப்படி உங்க சாதி சங்கத்துல போய் நீங்க கலந்துக்கிறீங்க, மீட்டிங்ல அட்டன் பண்றீங்க? இவர் மட்டும் கிடையாது, KN நேருல தொடங்கி நீங்க வரிசையா சொல்லலாம், எத்தனையோ பேர் திமுக இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள், முக்கிய மந்திரிகள், முக்கிய MLAக்கள் அத்தனை பேரும் போய் கலந்துக்கிறீங்க. எப்படி? ஆனா கட்சியை பொறுத்த வரைக்கும் சாதி ஒழிப்பு, தமிழ் சாதிகளை மட்டும் ஒழிக்கணும், தமிழ் சாதிகளை மட்டும் ஒழிச்சு விட்டுறணும், தெலுங்கு சாதிகளை வாழ வைக்கணும், உலக அளவில் வாழ வைக்கணும், வேர்ல்டு. இவங்க இந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா, சான் பிரான்சிஸ்கோல வந்து ஒரு பெரிய அந்த ஏரியாவே வந்து இவங்களே வாங்கி இவங்களுக்கு வித்து அந்த இடத்துல நீங்க சொல்ற அந்த சாதி மட்டும்தான் ப்ரோ இருக்கு. உண்மை இது ப்ரூஃப் இருக்கு எனக்கு. நான் சொல்லவா, அமெரிக்கால இருக்கிற ஒரு அமெரிக்கன் கம்மவார்களை பத்தி ரிசர்ச் பண்ணி டாக்டரேட் வாங்கியிருக்காங்க. வீடியோ இருக்கு யூடியூப்ல, போய் எடுத்து பாருங்க. ஆமா, RRR படத்துக்கு ஆஸ்கர் கொடுக்கும்போது இது நடக்காதா சொல்லுங்க? 3 ஹவர்
3 ஹவர் அவங்க பேசுவாங்க. வீடியோ 3 மணி நேரம் வீடியோ இருக்கு, யூடியூப்ல இருக்கு, போய் பாருங்க. நான் பார்த்திருக்கேன், 3 மணி நேரம் முழுசா பார்த்தேன். உங்கள் காதுகள் பாவம் இல்லையா? இல்ல அவங்க பொய்யெல்லாம் சொல்லல. அவங்க உண்மையா வந்து அவங்களோட வரலாறு கம்மவார் அவங்களோட வரலாறு இல்லைங்க, அவங்க வெள்ளைக்காரங்க. அதான் சொல்றேன், இவங்க எப்படி வந்து நம்ம ஊர்ல செட்டில் ஆயிட்டு இருக்காங்க, இவங்க செட்டில் ஆன இடத்துல எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கிறத ஒரு அவேர்னஸாவே டாக்டரேட் பண்ணிருக்காங்க. புரியுதுங்களா? அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கம்மவார்கள் எப்படி செட்டில் ஆனாங்க, அதன் மூலியமா எப்படி பவருக்கு வந்தாங்க, அந்த பவர் மூலியமா எப்படி வந்து அவங்க இன்னைக்கு வரைக்கும் அங்க ரூல் பண்றாங்க, ஆந்திரால கம்மவார்கள் எப்படி வந்தாங்க, அங்க இருந்து எப்படி செட்டில் ஆனாங்க, அதுக்கு முன்னாடி அவங்க எங்க இருந்தாங்க, இந்த மாதிரி ஆரிஜின்ஸ் போய்கிட்டே இருக்கு. அந்த தியரியில இன்னைக்கு எப்படி அமெரிக்காவுக்கு வந்திருக்காங்க, இங்க அமெரிக்கால யூஎஸ்ல வந்து எப்படி அவங்க வந்து ஸ்ட்ராங்கான பிசினஸ், ஸ்ட்ராங்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது மூலமா அவங்க வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்காங்க, அதை வந்து ஒரு டாக்டரேட் பண்ணி ஒரு வெள்ளைக்கார பொம்பளை ஆய்வு பண்ணி அதை வந்து 3 மணி நேரம் ஸ்பீச் கொடுத்து வச்சிருக்கு. யூடியூப்ல போய் பாருங்க. அப்ப இது ஒரு ஸ்ட்ரக்சரல், அவங்க ஸ்ட்ரக்சரா நகர்றது தெரியலையா? இந்த ஸ்ட்ரக்சரா நகர்றது தான் தமிழ்நாட்டில் பண்ணிட்டு இருக்காங்களா? தமிழ்நாட்டிலேயே சாதி வைக்கிறீங்க, நடத்துறீங்க, எல்லாம் பண்றீங்க. என்ன பண்ற நீ என்ன பண்ணுவ? லாரியா வண்டியில் ஏறிக்குவே, ஏறிக்கிட்டு கொடியை கட்டிக்குவே, தலையில ரிப்பன் கட்டிக்குவே, அப்படி நாக்க துருத்திட்டு 4 கத்துவ, மின் கம்பத்தில் அடிபடி சாவ, ரோட்ல கவுந்து விழுவ, மல்லாக்க அடிப்ப, கோட்டை அடிப்ப, திராவிட சரக்கு சாப்பிடுவ, அப்புறம் ஒரு 4 ரீல்ஸ் போடுவ, அடுத்த தமிழ் சாதியை கேவலமா பேசுவ, அதுக்கப்புறம் போய் மல்லாக்கப்பட்டு தூங்கிடுவ. நீயும் சாதிய சங்கம் நடத்துற, நீயும் சாதிய போராட்டம் பண்ற, எல்லாம் பண்ற. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? தேவையில்லாதது பண்றான், அவன் தேவையானது பண்றான். ஆனா அங்க வந்து என்ன சொல்லுவான், இந்த தமிழ் சாதிகள்லாம் பாருங்க, இந்த இதெல்லாம் வந்து செய்யாம கிடையாது. நீங்க ஸ்ட்ரக்சரலா ஒரு சமூகத்தை மேல கொண்டு வர முடியும். தமிழ்நாட்டுல நாடார்கள் அது ஒரு சிறந்த உதாரணம். நாடார்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து பெரிய அளவு ஒடுக்கப்பட்ட நிலையில, பெரிய அளவு பொருளாதாரம்லாம் இழந்து போய் இருக்கிற நிலையில இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க, ஒரு சில பகுதியில் இருக்கிற நாடார்கள் வசதியா இருக்காங்க, ஒரு சில பகுதியில் இருக்கிற நாடார்கள் பெரிய அளவு அடக்குமுறைக்கு உள்ளாயிருக்காங்க. அப்ப நம்ம சமூகம் ஒரு பக்கம் நல்லா இருக்கு, ஒரு பக்கம் அடிபட்டு கிடக்கு. இந்த கேரளா பக்கத்துல இருக்கிற நாடார்கள்லாம் ரொம்ப அடிபட்டு போயிட்டாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? அப்ப மாறி நம்ம உதவி செஞ்சாகணும், வியாபாரம் கொடுக்கணும், நம்ம சமூகத்து பசங்களுக்கு வேலை கொடு, வியாபாரத்தை கற்றுக் கொடு, அவனுக்கு ஒரு முதல்ல போட்டு கொடு, இடத்த பிடிச்சி கொடுத்து கடையை பிடிச்சி கொடு, அவன் வளரட்டும், இது பண்ணட்டும். அவன் மக்கள் நம்ம கிட்ட மட்டும் நம்பிவாங்க. நம்ம மக்கள் ஒன்றும் புரிஞ்சுக்கணும், தமிழ்நாட்டிலேயே எத்தனையோ பேர், சில பேர்லாம் வெங்காயம் மண்டிலாம் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. யாரும் இலவசமாலாம் வெங்காயம் கொடுத்துட மாட்டாங்க. இலவசமாக ஒரு மாதம் அப்புறம் வந்து காசு கட்டுறா எடுத்துட்டு போ மளிகை சாமானு சொல்லி கொடுத்த முதல் பிஸ்னஸ் நாடார்களோட பிசினஸ். டைரக்டா பயன்பெற்ற ஆட்கள் எங்க ஏரியால இருக்கவங்க எல்லாம் எப்படின்னா, வீட்டுல கஷ்டம் இருக்கும், அண்ணாச்சி இந்த முறை கொஞ்சம் நாள் ஆகும், நிறைய பேர் வீட்டுல குடிகாரனா இருப்பான். அந்த லேடிஸ் எல்லாம் குடும்பத்தை நடத்தி ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனை படிக்க வச்சதுக்கு மெயினா இந்த மாதிரி சின்ன கடைகள்லாம் வந்து சின்ன கடைகள்ல சரிம்மா காசு வந்தப்ப எடுத்து வந்து கொடுங்கம்மா, சரிம்மா போய் எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி அந்த ஒரு பண்பு இருக்கு பாருங்க. அந்த பண்பு மூலியமா தங்களோட சமூகம் மட்டும் வளரல, அதன் மூலியமா பல சமூகத்தவர்களையும் அரவணைச்சு அந்த மாதிரி ஒரு மாரலான ஒரு பிசினஸ் பண்ணி நாடார்கள் பெரிய அளவுக்கு இன்னைக்கு தமிழ் சமூகத்துல பிசினஸ்ல பெரிய அளவுக்கு உயர்ந்திருக்கிறார்கள் என்றால் நாடார்கள். நீங்க நாடார்களுடைய எத்தனையோ கம்பெனிஸ் பார்க்கலாம். அதற்கு காரணம் என்னன்னா, அவங்க என்னைக்கு போட்ட விதை 100 வருஷத்துக்கு முன்னாடி உட்காந்து டிசைட் பண்ணி அந்த சமூகத்தை சார்ந்த முன்னோர்கள் நம்ம சமூகத்து இளைஞர்கள் என்னவாக மாறணுங்கிற நோக்கத்துல விதையை போட்டாங்க. இன்னைக்கு அந்த சமூகம் வந்து பெரிய அளவுல ஒரு ரிச்சஸ்ட் தமிழ் மேன் வந்து நம்ம இவர். ஆமா, இன்னைக்கு நீங்க பாருங்க, இன்னைக்கு சாதிய சங்கங்கள் இருக்கு. என்ன நீங்க பண்றீங்க? உண்மையா சொல்லுங்க, மனசாட்சி திருப்பி சொல்லுங்க. நீங்க சொன்னதான் பண்றாங்க. ரவுடித்தனம் பண்றது, சரக்கு வாங்கி கொடுவோம், சமூக இளைஞர்களுக்கு சரக்கு வாங்கி கொடுத்து கூட்டிட்டு போறீங்கன்னா, நீ எல்லாம் வந்து அந்த சமூக இளைஞர்களோட நீ என்ன பண்ணுவேன்னா, அவங்களை வச்சு ரவுடித்தனம் பண்ணிட்டு கொலை பண்றதுக்கு கத்து கொடுத்து அவனோட வாழ்க்கையும் எதிர்காலத்தையும் அழிச்சு சீரழிச்சு அவனை ஒன்னும் படிக்க விடாம கல்வி அறிவுல இருந்து அவனை ஒண்ணுக்கு இல்லாம ஆக்கி கொலை பண்ண வச்சு உள்ள தூக்கி ஜெயில தூக்கி போட்டுட்டு நம்ம பையன் தான் கொண்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி அப்படி போட்டுட்டு வந்து நிக்கிற. எவ்வளவு பெரிய எக்ஸ்பிளாய்டேஷன் இது சமூகத்தை. ரொம்ப தப்புங்க இது. இதை நீ வந்து உன் சமூகத்துக்குள்ளேயே நீங்கள் எல்லா சாதியிலையும் ஒரு 2-3 பேர் சாதிய தலைவருங்க பேர் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கான். ரவுடித்தனத்தை வளர்த்து விட்டுட்டு. இவங்கெல்லாம் சாதிய தலைவர்கள் கிடையாது. நீங்க சொன்ன விஷயத்த தைரியமா யாருமே பேசினதே இல்லைங்க. உண்மைதானுங்க. இவங்கள தாங்க சாதியவாதி நம்ம சொல்றோம். அவங்களுக்கு சற்றலும் சளைத்தவர்கள் இல்லை இந்த தெலுங்கு சாதியவாதிகள். இந்த தெலுங்கு சாதியவாதிகள் என்ன பண்றாங்க, தொடர்ச்சியா வந்து தமிழர்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றத ஒரு பெருமிதமாக தெலுங்கு சமூகத்தோட சொல்றாங்க. இது தெலுங்கு சமூகத்துக்கு எதிர்காலத்துக்கே ஆபத்து. புரியுதுங்களா நான் சொல்றது? இப்ப ஒரு மேஜர் பாப்புலேஷன் இருக்கு. இந்த ஒரு மேஜர் பாப்புலேஷன்ல வந்து இவ்வளவு பேர் இங்க இருக்கிறாங்க. ஒரு 5% கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை எடுத்துட்டு நம்ம இல்லாம அவங்க கிடையாதுன்னு சொல்லி உசுப்பேத்தி விட்டுட்டு இருந்தா, என்னைக்காவது ஒரு நாள் தமிழன் தூங்கிட்டு தான் இருக்கான். என்னைக்காவது ஒரு நாள் தமிழனுக்கு விழிப்பு வந்து
தெலுங்கர்களுடைய கடையில நாங்க பொருட்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இது யாரு பிசினஸ் பாதிக்கும்? கண்டிப்பா அவங்களுக்கு நம்ம இது தேவையா இந்த வேலை? பேக் ஃபயர் ஆகும். பேக் ஃபயர் ஆகும்ல, அதை பத்தி எல்லாம் கவலை இருக்கா? அற்ப பெருமைக்கு என்ன வேணாலும் பேசலாம்னு இருக்குது. இந்த பாராளுமன்றத்தில் ஓத்து எடுத்தார்லங்க, அவரோட மனநிலை என்னவா இருக்குங்க? அது வந்து திமிருங்க, திமிரு, அதிக பிரசங்கித்தனம். வேற என்ன இருக்க முடியும் இதுல? தமிழை என்ன எவனுக்கு என்ன தெரியவா போகுது? அவன்கிட்ட போயிட்டு நம்ம எப்படியாவது வாக்கு கேட்டுடலாம், அவன் ஏமாந்து போட்டுருவாங்கிற அந்த ஒரு திமிரு தான். வேற என்ன நீங்க சொல்லிட முடியும்? அப்ப நீங்க அந்த தெலுங்குல பேசுறது இதுல பேசுறது எல்லாத்தையும் நீங்க என்ன வாக்கு கேட்கும்போது கேட்கணும். வாக்கு கேட்கும்போது நான் தெலுங்கன் தான், நான் கன்னடம் தான், நான் மலையாளி தான், எனக்கு வாக்கு போடு அப்படின்னு சொல்லி கேளுங்க. அப்ப மட்டும் திராவிடன். நம்மள ஒன்னா இருக்கணுங்க, நம்மள ஒன்னா இருக்கணும். தமிழர்கள் மட்டும் இல்லைன்னா உப்பிட்ட தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன், காலத்தின் கட்டளையும் நான் மதிக்க மாட்டேன்னு பாட்டு பாடுறது, அங்க போயிட்டு டான்ஸ் ஆடுறது என்ன இல்லைங்க. இப்போ நான்லாம் சவுத்துல இருந்து வந்திருக்கோம், ஒரு 3 ஜென்ரேஷன் முன்னாடி இங்கே சென்னைக்கு வந்துடும். இது மாதிரி தான் எல்லாருமே இன்னைக்கு நடந்துட்டே இருக்கு. நான் இந்த மாதிரி எக்ஸாம்பிள் எல்லாம் ரிலேட் பண்ணிக்கலாம். ஆனா இன்னைக்கு சென்னை பத்தி யாராவது தப்பா பேசிட்டாலோ திட்டினாலோ ஏதாவது குறை சொல்லிட்டா நிஜமாவே உள்ள இருந்து வருது. ஏன்னா இதை தான் நான் சொந்த நன்றியா இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த ஊருக்கு. அதே மாதிரி இப்போ வெறும் மாநிலத்துல இருந்து 3-4 ஜென்ரேஷன் இல்ல 10 ஜென்ரேஷன் முன்னாடி இங்க வந்திருந்தாலும் இப்போ இங்கே அதே ஐடென்டிட்டியோட அவங்க தாய்மொழி பேசிட்டு வாழ்ந்தாலும் இங்க இந்த ஊர் மேல இந்த ஸ்டேட் மேல ஒரு நன்றி உணர்வு இருக்கணும். அது இருக்காதே. ஏன் இருக்கா நான் சொல்றேன் பாருங்க. இப்ப வாழ வந்தவங்க நீங்க பேசிட்டு இருக்கீங்க, இவங்க வாழ வரலையே, இவங்க ஆளெல்லாம் வந்தாங்க. அப்படி இருந்தாலும் நன்றி அது வராது. அது எப்படி வரும்? வெள்ளைக்காரனுக்கு இந்தியா மேல நன்றி உணர்வு இருக்குமா? உங்க வீட்டுல வந்து நான் சாப்பிட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க 4 வாட்டி, எனக்கும் உங்களுக்கு ஏதாவது பகை வந்துச்சுன்னா கூட நான் ப்ரொவைடிங், ஐ எம் வெல்கமிங், இது வேறங்க. நான் வீட்டுல இருக்கேன், நீங்க திருட வரீங்க வீட்டுக்கு, என்னை அடிச்சு கொலை பண்ணிட்டு நீங்க உட்காந்துட்டீங்க. அந்த குடும்பத்து மேல உங்களுக்கு ஏதாவது பரிவு இருக்குமா, அக்கறை இருக்குமா, உணர்வு இருக்குமா? இந்த இதை தானே ஊட்டி வளர்க்குறீங்க. இப்படி இன்னசென்ட்டா வளர்றவங்களையும் அவங்க வீட்டுல பெரியவங்க ஆமா ஒரு ஆக்கிரமிப்பு பண்ண ஒரு விஷயத்த நீங்க வந்து நியாயப்படுத்துறீங்கல்ல, இன்னைக்கு நியாயப்படுத்துறீங்கல்ல. தமிழர்களுக்கு சண்டை போடுறதுல நாங்க தான் வந்து உங்களை பாதுகாத்தோம்னு போய் கொடுக்குறீங்களே வாய் கூசாம. நீங்க தமிழர்களுக்கும் இங்க இருந்த விஜயநகர பேரரசுக்கும் சண்டை நடக்கவே இல்லையா? போர் நடக்கவே இல்லையா? பாண்டிய வாரிசுகளை எல்லாம் தேடி நீங்க கொல்லவே இல்லையா? ஏன் பாண்டிய வாரிசுகள்லாம் தேடி கொன்னீங்க? இதெல்லாம் எங்க போய் பதில் சொல்லுவீங்க? மக்கள், மதுரையில் இருக்க மக்கள் வந்து பாண்டியரை தவிர்த்து இங்க யாரும் ஆட்சி செய்ய முடியாதுன்னு சொல்லி பெரிய கிளர்ச்சிகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ உடனே என்ன பண்றாங்க, ஒரு 5 பேரை கொண்டு வந்து நிப்பாட்டி, இவங்கெல்லாம் வந்து பாண்டிய மன்னர்கள் எங்க ஊருக்கு வந்தப்ப அவங்களுக்கு பிறந்தவங்க தான், இவங்களை நாங்க முடிச்சு விட்டுறோம் ஏத்துக்கிறீங்களான்னு சொல்லி அவமானப்படுத்துறாங்க. இதெல்லாம் வரலாறுல பதிவாயிருக்கு. அவங்களையும் சேர்த்து தான் அவமானப்படுத்திக்கிட்டாங்க பதவிக்காம. அவங்க அறியாமையில தங்களை அவமானப்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனா இந்த மக்களுக்கு தெரியவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்படுத்துறது அந்த மக்களை. அப்புறம் பாண்டியன் தாங்க, அவங்க அப்பாக்கள்லாம் பாண்டியர்கள் தான், அங்கே வந்தப்போ எங்கெல்லாம் வந்தப்போ அவங்க அப்படி தான் குழந்தை பெற்றுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு வரலாறு கர்மம். இதெல்லாம் வரலாறு, இதான் ஹிஸ்ட்ரி, ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ். அப்போ என்ன உளவியல்? நான் இன்னைக்கே கேட்குறேன், அவங்களால வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியுதா? ஆமாங்க நாங்கள் ஆந்திராவில் வந்து நீங்கள் படையெடுத்து வந்தோங்கிறத அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியுதா? நாங்கள் வந்து அவங்கள வாழ வச்சோம், ஏன் அதுக்கு முன்னாடி தமிழை வாழலையா? வானூரே உயர கோபுரங்கள்லாம் கண்ணில் பட்டது இல்லையா உங்களுக்கு? நாங்கள் வராமல் இருந்தால் இஸ்லாமிய படையெடுப்பில் நம்மளாம் முஸ்லீம் ஆயிருப்போம் அப்படின்னு சொன்னீங்க. கோயில்களை காப்பாற்றினவங்கன்னு சொல்லிட்டு என் நண்பர் கூட ஒருத்தர் வந்து ட்வீட் போட்டுட்டே இருந்தார். நானே கேட்குறேன், அன்னைக்கு ஃப்ளைட்டில் பிடிச்சி வந்த உன் ஊரை தாண்டி எப்படி நீ வந்த? முஸ்லீம்ஸ் வந்து ஃப்ளைட் பிடிச்சா வந்திருப்பாங்க. வாங்க நாங்கள் ஏர்போர்ட் வந்துட்டோம், டெல்லி ஏர்போர்ட்லேருந்து ஃப்ளைட்டில் இருந்து நம்ம படைகள் கிளம்புது, நம்ம டேரெக்டாக போய் சென்னை ஏர்போர்ட்டில் இறங்கி தான் நம்ம சண்டைக்கு போக போகிறோம். நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஹைதராபாத்து, நம்ம நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஹைதராபாத்துங்கிற பேர்லாம் யார் வச்சது? அதெல்லாம் தூய ஆந்திர தெலுங்கு சுந்தர தெலுங்கு பேர்கள். அதற்கும் இஸ்லாமியருக்கும் சம்பந்தமே கிடையாது. செகந்திராபாத், ஹைதராபாத் எல்லாம் முஸ்லீம் பேரு. இஸ்லாமியர்கள் உன் ஊர்ல அடிச்சு விரட்டி ஆட்சி அதிகாரத்தை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. என்னமோ இவங்க அதனால நம்மளை வந்து காப்பாத்தினாங்களாம். உங்களை அடிச்சு விரட்டினா அங்க கைப்பற்ற முடியாம ஐயோ இப்ப அடுத்து என்ன பண்றது? தமிழ்நாட்டுல வாரிசு பிரச்சனைகள்ல குழப்பத்துல ஆல்ரெடி ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் இல்லை, நம்ம இங்க போய் செட்டில் ஆகும் வந்து உங்களை பாதுகாக்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்தீங்க. ஏன்னா எங்களை பாதுகாக்கிறதுக்கு இவங்க வந்த மாதிரி இவங்களை பாதுகாத்துக்களுக்கு தான் தமிழ்நாட்டுக்கு வந்தீங்க. இதான் உண்மை, இதான் உண்மையான வரலாறு. ஆனா வரலாறு மாத்தி சொல்லிட்டே இருக்கீங்களா, பொய்யா பேசிட்டு இருக்கீங்க வரலாறுல. ஏன் ஏத்துக்க முடியல உங்களால? நாங்க பாதுகாப்பு தேடிதான் வந்தோம். இங்க நாங்க வந்தது வந்து எங்களுக்கு அங்க படையெடுப்பு தாங்க முடியல, அங்க நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க, அதனால எங்களால அங்க நிம்மதியா வாழ முடியல. தமிழ்நாட்டுல ஒரு அளவுக்கு நிம்மதியான வாழ்வியல் சூழல் இருக்கு, அதனால நாங்க உள்ள வந்தோம்னு சொல்லிட்டு போக முடியுதானே? அப்படி சொன்னா நாங்க பிழைக்க வந்தோம்னு வந்துடும். நாங்கள் வந்து வேற வழி இல்லாமல் இங்கே வந்தோம்னு வருவோம். அப்படி இல்லை, அவங்களுக்கு வந்து இந்த சேவியர், த லார்ட் சேவியருங்கிற ஒரு இது வரணும். இதெல்லாம் யார் சொன்னா? அவங்களே சொல்லிக்கிறாங்க.
குமாரகம்பன் அந்த அவங்கெல்லாம் வந்தது எப்படி என்ன அப்படின்னு சொல்லி அந்த மதுரா விஜயம் வரலாறு என்னன்னா, மீனாட்சி அம்மன் வந்து சண்டை போடுறதுக்கு கத்தி எடுத்து கொடுத்து வாங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? எங்களுக்கு காதுகள் பாவம் இல்லையா? மதுரா விஜயம்னு அது எந்த லாங்குவேஜ் எழுந்தாங்களா? தெலுங்குல கிடையாது, சான்ஸ்கிரிட்ல. மதுரைக்கு வந்து அவர் வந்து மதுரைக்கு வந்து படையெடுத்து வந்ததை மதுரா விஜயம், அது யார் கூப்பிடுறோம்? மீனாட்சி அம்மனையே கூப்பிடுறாங்களாம். அப்படி எழுதி யார் எழுதுறா? அவங்க மனைவி எழுதுறாங்க. எந்த லாங்குவேஜ்ல எழுதுறாங்க? சான்ஸ்கிரிட் எழுதுறாங்க. இந்த குரூப் வந்து இன்னைக்கு வந்து சமஸ்கிருதத்தை எதிர்த்து, ஆரியத்தை எதிர்த்து, பகுத்தறிவு சிந்தனையோட மீனாட்சி அம்மன் கத்தெடுத்து கொடுத்தாங்க நம்புற இந்த கூட்டம் பகுத்தறிவு சிந்தனையோட தமிழர்களை மீட்குது. எப்படி இதெல்லாம் வரலாறுல இருக்குங்க. இதெல்லாம் நான் படிச்சுட்டு இருக்கோங்க. இந்த ஆதிக்க மனநிலையை என்னைக்கு நீங்க மாத்திக்க போறீங்க? இல்லைங்க, இப்போ ஒரு கல்யாண மண்டபம் வந்து ஏதோ ஒரு சமூகத்தின் பேர்ல வச்சிருந்தா பாருங்க எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுவாங்க. பட் மதுரையில வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த நானே துணிக்கடையில நீங்க நாயுடு ஹால்னு ஒரு துணிக்கடை நீங்க பார்த்ததே இல்லையா? நான் எங்க நாயுடு ஹாலை பார்க்கணும்? எனக்கு தேவையான விஷயம் அங்க விற்க மாட்டாங்க. புரியுது இல்ல? அப்ப நாயுடு ஹால்னு ஒரு சாதி பேர்ல ஒரு நிறுவனம் இயங்கிட்டு இருக்கு. யாராவது ஏதாவது ஒரு திராவிட இயக்க தோழர், சுபவீர பாண்டியன் போன்றவர், வீரமணி போன்றவர் என்னைக்காவது அந்த அந்த கடைகளை பற்றியோ இல்லை அது அந்த மாதிரி பேரில் இருக்கக்கூடிய நிறுவனங்களை பற்றியோ என்னைக்காவது பேசியிருக்காரா? ஆனால் தமிழ் சமூகத்தில் யாராவது ஒருத்தர் எதையாவது ஒன்று பண்ணால் எங்களுக்கு எவ்வளோ அப்போ தானே எரிச்சல் வருது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதி பேர்களை நாங்கள் அகற்றுவேன், ஊர் பேரில் இருக்க சாதி பேர்களை அகற்றுவேன்லாம் பேசிக்கிட்டு இருந்த கூட்டம் ஒரு குறிப்பிட்ட சாதியில் மட்டுமே 700 ஊர்கள் இருக்குங்க தமிழ்நாட்டில். ஆதிக்கத்தோட வெளிப்பாடு அதெல்லாம். தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்கவுங்க ஊரில் அவங்கவுங்க பேர்களை வச்சு வேணும்னே ஊருக்கு பேரை மாற்றி 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 வச்சதெல்லாம் ஆதிக்கத்தின் உச்சம். அந்த அந்த மாதிரி பேர்லாம் இருக்கு. 700 ஊர்களுக்கு பேர் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட சாதி பேர் மாத்துவாரா ஸ்டாலின் அவர்கள்? இங்கே தமிழர்களுக்கு தெருக்கு பேர் இருக்கு. வன்னியர் தெரு, பறையர் தெரு, இந்த மாதிரி ஏதாவது உடனே அதை தூக்கு இதை தூக்கு அதெல்லாம் மாத்திரு, முத்துராமலிங்கம் முடிச்சிரு. ஏன்? சுதந்திர போராட்ட வீரர் பிள்ளைன்னு வரக்கூடாதான். வாவு சிதம்பரனார் என்ன 2 செகண்ட் சேவ் பண்றாங்க அதை சொல்லாம. பிள்ளைன்னு சொன்னா இப்ப என்ன குறைஞ்சுதான்? சரி, இப்ப அப்படி சொல்லி முத்துலட்சுமி ரெட்டி திட்டம், அது என்ன? முத்துலட்சுமி ரொட்டி திட்டம் என்ன? முத்துலட்சுமி ரெட்டி திட்டம் என்ன? அதுக்கு மாத்தினாங்களா பேரை? தமிழ்நாட்டு அரசு பாட புத்தகத்தில் இருக்க பிள்ளைய தூக்க தெரியுது, கோனார தூக்க தெரியுது. கோனார் தமிழ் படிக்கிறவன் எல்லாருமே கோனார் செயலி இல்லாம அது படிச்சிருக்க மாட்டீங்க. ஆனா அதெல்லாம் தூக்க தெரியுது. ஆனா முத்துலட்சுமி ரெட்டி திட்டத்தில் தூக்க தெரியல. ஏன் தெரியல? கலைஞர் கருணாநிதி சமாதியில வந்து வெங்கையா நாயுடுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நாயுடுவை தூக்க தெரியல. ஏன் தெரியல? இப்போ புரிதுங்களா இவங்க நோக்கம் என்னன்னு? இங்க தமிழர்கள் அடையாளம் இல்லாமல் இருக்கணும். பாரிசாலன் பேசுறாரு. பாரிசாலன் அவர் கன்னடருங்க. பாரிசாலன் அவர் கன்னடரு. பாருங்க, வெள்ளையா இருக்காரு, அவர் கன்னடருங்க. பெங்களூர்ல அவருக்கு 300 ஏக்கர். சீமானுங்க அவர் மலையாளிங்க. சீமான் மலையாளி தெரியாதுங்களா? அவர் பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தாவோட தாத்தா நீ போய் பார்த்த. ஆனால் சொல்லணும் பொய்ய. மணியர் அவர் தெலுங்குங்க. தமிழர்கள் யாரெல்லாம் தமிழ் தேசியம் பேசுகிறாங்களோ அவங்களாம் பிறமொழியாளர்கள். நான் சொல்கிறேன், பார்க்கக்குள்ள நத்தமான் உடையார் நான். வா, திமுகவில் பொறுப்பில் இருக்கக்கூடிய இல்லை திமுகவில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய எம்எல்ஏக்களோ அமைச்சர்களோ முதலமைச்சரோ இல்லை இந்த திமுகவில் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது பார்க்கக்குள்ள நத்தமான் சமூகம் கன்னடர்னு சொல்லு நீ. அதே போல சீமான் அவர்கள் நாடாரு, சுத்த நாடார் தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. வா, திமுக இருக்க முக்கிய பொறுப்பாளர், முக்கிய அமைச்சர் சீமான் அவர்கள் மலையாளி, நாடார்கள் மலையாளின்னு பேச சொல்லு. புரியுதா? எந்த அளவுக்கு இவர்கள் அரசியல் செய்யறாங்கன்னு புரியுதா? கோனார்கள் வந்து அதே போல தெலுங்கர்னு பேச சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் தனி மனிதர்களை இவங்களை என்ன பிரச்சனை? மணியரசன் அவருக்கு தன்னை கோனார்னு சொல்லிக்கிறதுக்கு தயக்கம் இருக்கும். சீமானவர்களுக்கு தன்னை நாடார்னு சொல்லிக்கிறதுக்கு தயக்கம் இருக்கும். பாரிசாலனுக்குலாம் அந்த தயக்கம்லாம் கிடையாது. என்னோட அடையாளத்தெல்லாம் மறைக்கணும்னு அவசியமும் கிடையாது. நான் வெளிப்படையாக சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அப்போ இங்கே பிரச்சனைனா இதுதான் அடையாளம். இது நிறைய பேர் புரிய மாட்டேங்குது. நம்ம சொல்லி பார்த்துட்டோம். நீங்கள் இன்னைக்கு எப்படி வந்து கலாநிதி வீராசாமி அவர்கள் கம்மவார் நாயுடு சங்க கூட்டத்தில் கலந்துக்கிட்டு பேசும்போது இவர் தெலுங்கர்னு நம்மளால உறுதியாக சொல்ல முடியுதோ பேச முடியுதோ அதே தான் தமிழர்களுக்கும். நான் அவன் அடையாளம் படுத்துறதுக்கு நான் சாதியை பார்ப்பேன், ஆனால் தமிழர்கள் அடையாளப்படுத்துறதுக்கு நான் குடிகளை பார்க்க மாட்டேங்கிறது அபத்தமான பேச்சு. இந்த அபத்தமான பேச்சை சீமான் அவர்கள் பேசுறாரு, மணியரசன் அவர் பேசுறாரு. அதனால தான் தமிழ் தேசியம் வளராமல் கிடக்கு. புரிதல் இன்னும் சேரல. அதனால தான் இவங்களாம் உள்ள தைரியமா பேசிட்டு இருக்காங்க.
சரி, இப்போ இப்போ ஒரு இவ்வளோ விஷயங்கள் பேசணும், ரூட்ஸ் பற்றி பேசணும், பட் ஹேஸ் டு கம் டு அன் எண்ட். இதோட சொல்யூஷன் என்னன்னு நினைக்கிறீங்க? மக்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டீங்க, மக்கள் என்ன பண்ணணும்? ஐடென்டிட்டியை யாருக்காகவும் எவனுக்காகவும் மறைக்க தேவையில்லை. யாருமே யாருக்காகவும் மறைக்க தேவையில்லை. இதை நீங்க ஏன் என்ன உங்களுக்கு தயக்கம்? அதெல்லாம் அவனு பார்க்குறேன், சிலர்லாம் வந்து வாய் கூசாம பேசுறாங்க. இல்லை நீங்க உங்க சமூகத்தோட பேரை போட்டுக்கிட்டா மற்ற சமூகத்தில் இருக்கவங்களால அப்படி போட முடியாதே. என்னடா பேசிட்டு இருக்கீங்க லூசு பயலுகளா? என்ன பேசிட்டு இருக்க? இதெல்லாம் வந்து என்ன சொல்றேன், ஒரு இந்த பேச்சு இதெல்லாம் பேசுவாங்கல்ல, அதுல ஒருத்தர் பேசுறாரு, ஒரு நல்ல பேச்சாளர் தான் அவரு, நல்லா பேசுவாரு, திமுக நல்லா சப்போர்ட்டிவா முட்டு கொடுப்பாரு. அவர் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. நீங்க போட்டுக்கலாம், ஆனா அதை என்னால போட முடியாதுங்கிற இடத்துல நான் வந்து இதாகிறேன்ல, அதுக்காக வந்து நம்ம அதை விட்டு கொடுக்கறது தான் சரி அப்படின்னு சொல்றாரு. அந்த பக்கம் இருக்கிறவரு அவர் ஆளா தான் இருப்பார் போல. நீங்க சொல்லிட்டீங்க, இனிமேல் நான் போட்டுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. இது எவ்வளவு பெரிய தாழ்வு மனப்பான்மை சிந்தனை! எவ்வளவு பெரிய தாழ்வு மனப்பான்மை சிந்தனை! அவனோட பேரு, அவன் பேர்ல என்ன போடுறாங்கிறது ஒன்னு எப்படி அஃபெக்ட் ஆகுது முதல்ல யோசி. அவன் பேர் பின்னாடி என்ன வேணாலும் இருக்குங்க, அது எப்படி ஒன்னு அஃபெக்ட் பண்ணும்? சரி, இப்படி வந்து ஐடென்டிட்டியை காட்டினா மட்டும் போதுமா? ஓட்டு வந்து மாத்தி போட தேவையில்லையா? அதான் முதல்ல ஐடென்டிட்டியை காட்டுங்க. நீங்க உங்க ஐடென்டிட்டியை மறைக்காதீங்க. நீங்க தமிழர் யாரு, தெலுங்கர் யாரு, பிறமொழியாளர் யாருங்கிறது பிரிச்சு பார்க்கறதுக்கு ஒரு சரியான வரையறையை வெளிப்படையா பேசக்கிறதுக்கு தைரியம் இருக்கா உங்களுக்கு? யாருக்காவது இருக்குதா? தமிழ் தேசியம் பேசுறவங்களே தமிழர் யாருன்னு கேட்டா பக்க மழுப்பிட்டு தானே போறீங்க. யாரெல்லாம் தெலுங்கர் இல்லையோ, யாரெல்லாம் மலையாளி இல்லையோ, யாரெல்லாம் கன்னடர் இல்லையோ, யாரெல்லாம் உருது கிடையாதோ, யாரெல்லாம் இதெல்லாம் அவங்கெல்லாம் தமிழர்னா அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கலாமா? பட்டியல போடு, இந்த கம்யூனிட்டி இவங்கெல்லாம் தமிழர்கள், இவங்கெல்லாம் பிறமொழியாளர், முடிஞ்சு போச்சு. இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்ப இவங்களே இன்னும் உளவியல் தாக்குதலுக்குள்ள இருந்து வெளியில வரல. இந்த ரியல் ஐடென்டிட்டிங்கிறது இவங்களுக்கு என்னன்னு தெரியல. தமிழ் வரலாறு எடுத்து படிங்க, சங்க இலக்கியங்கள் எடுத்து படிங்க, புலவர்களோட பெயர்கள் எடுத்து பாருங்க. கணியன் பூங்கொன்றனார் யாது முறை யாரும் கேள்வின்னு சொன்னாரு அப்படின்னா அதுக்கு முன்னாடி கணியன் வருது, அது என்னன்னு யோசிங்க. கணியன்னா என்ன யோசிங்க. சீத்தலை சாத்தனார், சாத்தனார்னா என்ன? எல்லாரையும் போட்டு சாத்தனார்னு நினைச்சு போறாங்க ப்ரோ. அது ஒரு சமூகம் தெரியாது. இதெல்லாம் குடிப்பட்டங்கள், குடிப்பெயர்கள். இந்த குடிப்பட்டங்களும் குடிப்பெயர்களும் இல்லாமல் உலகத்தில் ஏதாவது ஒரு இனம் இதுவரையும் இருந்திருக்கிறதா? உலகத்தில் நீ உலகத்துல போ, உலகத்துல குடிகள் இல்லாத ஒரு இனம் இது அப்படின்னு சொல்லு. நீ உலகத்தில் ஒரு இனம்னு உருவாகும் பொழுது குடி உருவாயிருங்க. குடிகள் இல்லாமல் இனம் இல்லைங்க. குடிகளுடைய தொகுப்பு தாங்க இனமே. இதவே அவங்களால பேச முடியல. சோ இதெல்லாம் வேணான்னு பேசிட்டு இருக்க பகுத்தறிவுவாதிகள் தங்களை காட்டிக்கிறவங்களும் உள்ளுக்குள்ள வந்து தங்களோட கொடியை வச்சிருக்காங்க, சாதியை வச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. ஆனா வெளியில எப்படி பேசுறாங்கன்றீங்க. நீங்க அதுதான் இங்க பாக்குறீங்க. இப்ப எடுத்துக்காட்டு என்ன? இப்ப நான் என்ன கேக்குறேன், சரி ஒருத்தர் இவங்க கூட்டத்துல இருக்க ஒரு ஆளு சாதி வெறியர், பேச முடியுது அவங்களால வாய் திறந்து? ஏன் பேச முடியல? அப்ப யாருக்கு நீ சப்போர்ட்டிவா இருக்க? இதான கேள்வி. இப்ப ராமதாஸ் அவர் வன்னியர்னு சொல்லிக்கிறாரு, அவர் சாதியவாதின்னு சொல்றீங்கல்ல. அது மாதிரி ஒவ்வொருத்தரையும் அவர் சாதி வெளிப்படையா சொல்லும் பொழுது அவர் நீங்க சாதிவாதிங்கிறீங்க. சாதியை மறைச்சுக்கிட்டோம்னா ஒன்றும் கண்டுக்க மாட்டீங்க. சாதியை வெளியில சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க எந்த அளவுக்கு எல்லா சமூகத்தையும் ஏற்கிறாங்களா, எல்லா சமூகத்தையும் சமமா பாக்குறாங்களா, அவங்களோட நடைமுறை என்ன, இப்படித்தானே நீங்க வந்து வரையறுக்க முடியும். இப்ப காந்தி சாதியவாதின்னு சொன்னா இப்படித்தானே இருக்க முடியும். அப்படி இவர் என்ன? நீங்க உங்களுடைய இந்தியா கூட்டணியோட தலைவராக சிஎம் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா நீங்க வச்சு அவர் பின்னாடி காந்தின்னு வருது, அவர் என்ன சாதியவாதியா? ராகுல் காந்தி தானே. காந்தி என்ன அவர் வாங்கின பட்டமா? இந்த கேள்வி வரும். சமூகம் இல்ல அது. உடையாருக்கு கேட்கிற, கோனாருக்கு கேட்கிற, பறையருக்கு கேட்கிற, நாடாருக்கு கேட்கிற, ஏன்டா காந்திக்கு கேட்க மாட்டேங்கிற? கேட்கணும்ல. மம்தா பானர்ஜிங்கும் போது கேட்க மாட்டேங்கிற. பானர்ஜி என்ன படித்து வாங்கிய பட்டமா? கேட்கணும் இல்லைங்க. அதான் நான் சொல்றேன், இவங்க தமிழ் சாதிகளை மட்டும் ஒழிக்கிறார்கள். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, தமிழர்களுக்கு அவங்களோட ஐடென்டிட்டி முக்கியம். அந்த ஐடென்டிட்டி இல்லாம நீங்க தமிழ் தேசியத்தை கட்டமைக்க முடியாது. நீங்க வந்து பழகிறவர் யார் தமிழர், யார் தெலுங்கர், யார் மலையாளி, யார் கன்னடர்னே தெரியாம யாருக்கு நீங்க வேலை வாங்கி கொடுப்பீங்க? யாருக்கு வந்து பிரதிநிதித்துவம் பேசுவீங்க? எந்த மக்களுக்கு? யாருக்கு? தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்படின்னா அது தமிழ் தேசியம் அல்ல. அது இப்ப பேசிட்டு இருக்க எல்லாரும் அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு மக்களுக்கு தானே பேசுறாங்க, எல்லாம் பேசிட்டு போங்க. வட இந்தியர்கள் வந்துட்டாங்களா, அவங்களும் தமிழர்கள் தான், தமிழ் பேச தெரிஞ்சா தமிழர்கள் அப்படின்னு ஆகி போயிடும். அப்ப தமிழ் இனம் என்பது என்ன? அந்த இடத்துல வரையறை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த இடத்துல நீங்க ஸ்ட்ராங்கா யாரும் பேசுறதுக்கு தயங்குறதுனால இவர்கள் எல்லாம் ரொம்ப தெளிவாக ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்களோட சாதி ஆதிக்க புத்தியை வந்து வெளிப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க.
தமிழர்கள் இதுதான் என்னோட ஐடென்டிட்டி, இவன் எல்லாம் என்னோட ஆளுக எல்லாம் நாங்களாம் ஒண்ணா நிக்கிறோம், நாங்களாம் சமமானவர்கள்னு நீங்க என்னைக்கு பேச தைரியம் உங்களுக்கு வருதோ, என்னைக்கு அந்த ஒரு டயலாமால இருந்து இந்த திராவிட உருவாக்கி வச்ச ஒரு பிளாக், ஒரு ஹெட் பிளாக் இருக்குல்ல, அவங்களாம் என்ன சொல்றாங்க, நிறைய பேர் என்ன சொல்றாங்க, சாதி என்றாலே இப்ப படிநிலை ஏற்றத்தாழ்வு தான், படிநிலை ஏற்றத்தாழ்வு தான், அதுல வந்து ஒற்றுமை வராது, அவங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்க முடியாது, அது பண்ண முடியாது, இது பண்ண முடியாதுன்னு இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா, இதே சாதிகள் இருந்த காலகட்டத்தில் தமிழர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கே வரலையா? யோசிக்கணும். சோழர்கள் காலகட்டத்தில் சாதிகளே இல்லையா? இருந்துச்சு இல்லைங்க. சோழர்கள் ஆட்சியில் இருந்தாங்களா இல்லையா? பாண்டியர்கள் காலகட்டத்தில் சாதிகள் இருந்துச்சு தானே, சாதிகளாக பிளவுபட்டு தானே கிடந்தாங்க உங்களோட வாதத்தின்படி. சேரர்களும் இப்போ இந்த 3 தமிழ் அரசர்களும் அரசர்களாக ஆட்சி செய்யலையா? அப்புறம் இதெல்லாம் ஒரு காரணமாக காட்டவே கூடாது. ஃபஸ்ட்டு ஆட்சி அதிகாரத்தை அடையிறதுங்கிறது அது வேற, ஆனால் மக்களுக்கு புரிதல் ஏற்படுத்துறதுங்கிறது வேற. மக்களுக்கு தெரியல இன்னைக்கு யாருக்கு நம்ம வாக்கு போடுறோம், யார் நம்ம யாரு, நம்ம இனம் என்ன, நிறைய பேருக்கு தெரியலிங்க. என்கிட்ட நிறைய பேர் பசங்கள்லாம் ஃபோன் பண்ணி, ஆனால் நாங்கள் வீட்டில எல்லாம் தமிழ் தான் பேசுகிறோம், நான் தமிழனா இல்லையா எனக்கு தெரியலன்னு கேட்பாங்க. நான் ஏண்டா அது உங்கள் வீட்டில் அப்பா அம்மாட்ட கேளுப்பா என்ன சமூகம் அப்படின்னா, அது அவங்க அவங்க அப்பா அம்மா பசங்க கிட்ட சொல்றதுக்கு தயங்குறாங்களாம். என்ன அரசியல் புரிதல் நீங்கள் ஏற்படுத்திடுவீங்க அந்த பையனுக்கு? நான் சொன்னேன், அதெல்லாம் இல்லை, நீங்கள் அவங்க அப்பா அம்மாட்ட கேளுப்பா, கேட்டீங்கன்னா தான் அவங்களுக்கு தெரியும், தெரியாமல அவங்க ஏதோ சொல்கிறதுக்கு ஏதோ ஒரு தவறான உளவியில் வந்துட்டு சொல்கிறதுக்கு யோசிப்பாங்க, நீங்கள் கேட்டு பாருங்க அவங்க என்னன்னு சொல்கிறாங்கன்னு போனேன். எஸ்சின்னு சொன்னாங்கண்ணா. தம்பி எஸ்சிங்கிறது பட்டியல்ப்பா, எஸ்சிங்கிறது பட்டியல், அது பட்டியல் வந்து சாதி கிடையாது, குடி கிடையாது. அந்த இதில் என்ன குடின்னு கேளு. பறையர்னு சொல்கிறாங்கண்ணா. பறையருங்கிறது தூய தமிழ் குடிப்பா, உனக்கு என்னப்பா இதில் சந்தேகம் வருது? நீ முதல்ல வீட்டில் நீ தமிழ் பேசிகிட்டு இருந்தீங்கன்னாவே உனக்கு அந்த சந்தேகம் இருக்காது. இன்னும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நாங்களாம் தமிழ் பேசுறதே இல்லையே, பேசல, அதெல்லாம் வாய் பொய், பச்சை பொய் புழுகிறானுங்க. நாங்கள் வீட்டில் வந்து தெலுங்கு பேசுறது இல்லைங்க, நாங்கள் வீட்டில் கன்னடம் பேசுறது இல்லைங்க அப்படிலாம் சில பேர் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் நம்பாதீங்க, சத்தியமாக நம்பாதீங்க. அவன் வீட்டில் தெலுங்கு தான் பேசிகிட்டு இருக்கான், வீட்டில் கன்னடம் தான் பேசிகிட்டு இருக்கான். அதாவது தமிழ்நாட்டில் தெலுங்கர்கள் வந்து கிட்டத்தட்ட 500 வருடங்கள் ஆச்சு. இந்த 500 வருடங்களில் வந்து தெலுங்கு ஸ்கூல்ஸ்னு ஒன்று இல்லை. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் 500 வருஷம் வரைக்கும் எந்த ஸ்கூலும் இல்லாமல், எந்த காலேஜும் இல்லாமல், எந்த யூனிவர்சிட்டி இல்லாமல் எல்லாம் வீட்டுக்குள்ளே தெலுங்கு தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே அது உயிர் வாழுது தொடர்ந்து. அப்போ அவங்களுக்கு தெலுங்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி, அதை நம்ம அவங்களும் இழந்துடக்கூடாது. நம்ம அதுல எந்த மாற்றத்தில் நம்ம இப்பவும் சொல்றோம், தெலுங்கர்கள் வந்து அவங்களோட பிரதிநிதித்துவத்தை குறைவா பாக்குறீங்களா பாரு? நீங்க மொழி பேசுறவங்களை நீங்க குறைவா இல்ல. நான் சிம்பிளா சொல்றது என்னன்னா, உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி முக்கியம்ல. நீங்க தெலுங்கானாக்கு போய் நீங்க பெருமை அடிச்சு பேசுறீங்கல்ல, அந்த மாதிரி பெருமை அடிச்சு தமிழர்கள் எங்க பேச முடியும்? தமிழ்நாட்டில் தான் பேசுவாங்க. அதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு இருக்கா? அதுக்கான வாய்ப்பு நீங்க விட்டு வச்சிருக்கீங்களா? யோசிங்க. நீங்க தான் சொல்றீங்க தமிழ்நாட்டில் நாங்க தாங்க ஸ்ட்ராங்குன்னு சொல்றீங்க, எங்களுக்கு என்ன வாய்ப்பு என்ன? இப்போ ஒரு முக்குளத்தோர் சமூகம், அவர் நாங்க தான் தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்குன்னு சொல்லி பேச முடியுதா? தமிழ்நாட்டில் அவர் அப்படி பேசினார்னா நீங்க எல்லாம் சேர்ந்துட்டு என்ன சொல்லிருப்பீங்க? சாதி வெறியன். அப்ப நீ அங்க போய் பேசினா உடனே நான் சொல்லணும். அப்ப உங்களை நாங்க என்ன சொல்லணும்? இதுதான் இந்த கான்ட்ரவர்சி. தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் சாதியை சேர்ந்த ஒரு முக்குளத்தோரோ, ஒரு வன்னியரோ, ஒரு கோணாரோ, ஒரு உடையாரோ, ஒரு நாடாரோ, ஒரு முத்தரையரோ, ஒரு தேவேந்திர குலத்தாரோ, ஒரு இன்னும் போய்கிட்டே இருக்கு, இவங்க யாராவது ஒருத்தங்க நாங்க தாங்க தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்கு அப்படின்னு சொன்னா நீ என்ன சொல்லுவ? ராங்கு அப்படின்னு வந்திருப்பாங்க உடனே. நீ அங்க போய் சொல்றியே தமிழ்நாட்டில் நாங்க தான் ஸ்ட்ராங்குன்ட்டு, ஏன் வரல எவனுமே? அதான் இங்க பிரச்சனை. அதைத்தான் நான் சொல்றேன், இந்த தான் உளவியல் தவறு. தமிழ்நாட்டில் தமிழர்கள் தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். தமிழ்நாட்டில் நாளைக்கு நார்த் இந்தியர்கள் தங்களை வந்து ஸ்ட்ராங்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கடுப்பா வரும், கோபமா வரும். ஆனால் தெலுங்கர்கள் ஸ்ட்ராங்னு சொன்னா மட்டும் நாங்கள் பொறுத்துட்டு போயிடுமா? நார்த் இந்தியன் இப்போ வராங்க. நார்த் இந்தியன் இப்போ மைக்ரேஷன் வந்து ஒரு 30 வருஷமா இருக்குமா? அதுக்கு மேலே இருக்காது. சரி, 30 வருஷமா நார்த் இந்தியன் வரான். இப்போ அவனை என்ன பண்ணலாம்? அவன் வந்து நாளைக்கு வந்து இப்படி சொன்னா சரின்னு எடுத்துக்க முடியுமா? நம்ம இன்னொரு 200 வருஷத்துக்கு அப்புறம் நார்த் இந்தியன் வந்து தமிழ்நாட்டில் நாங்கள் தான் ஸ்ட்ராங்கே அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? ஏற்றுக்குவீங்களா? தப்பு தானே. அப்போ இவர் ஸ்ட்ராங்குன்னு சொல்கிறாரு, இவரை வந்து 500 வருஷம் ஆச்சு, எல்லாம் மாட்டுக்கிறது இல்லை, தெலுங்கர்கள் வந்து 500 வருஷம் ஆச்சு, இவர் சொல்கிறாரு, தப்பு தானே. அதை தான் நாங்கள் சொல்கிறோம். ஏன்பா நாங்கள் இந்த மண்ணை உருவாக்குனவங்கப்பா, இது வெறும் புதர் மண்டி போய் காடாக இருந்த இடம். என் முன்னோர்கள் இங்கே வேட்டையாட ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக நாகரிகத்தை உருவாக்கி பண்படுத்தி இந்த நிலத்தை உருவாக்கி விவசாய நிலங்களாக மாற்றி பல படையெடுப்புகள் இருந்து என் முன்னோர்கள் தங்கள் உயிரை துச்சமனை மதிச்சு போய் சண்டை செஞ்சு செத்து மடிஞ்சு இந்த மண்ணிலேயே உரமாகி நடுகள் வச்சு அந்த நடுகளில் என் முன்னோரை வழிபட்டு கும்பிட்டு திரும்ப திரும்ப இந்த மண்ணுக்குள்ளேயே புதைச்சு
இந்த வெளிப்படையா சொன்னா நாங்க தான் அந்த மண்ணு தான் நாங்க. புரியுதா? இந்த மண்ணில் விளையக்கூடிய உணவை நாங்கள் உட்கொண்டு வாழ்ந்தோம். திரும்ப நாங்க இறந்ததுக்கு அப்புறம் இந்த மண்ணுக்குள்ள போனோம். இந்த மண்ணோட மண்ணா இருக்கக்கூடிய நாங்க, இந்த மண்ணின் மைந்தர்கள், நாங்க இங்க ஸ்ட்ராங்கா இல்ல. நீங்க எங்கேயோ இருந்து வந்துட்டு நீங்க ஸ்ட்ராங்காக மாறுறீங்க அப்படின்னா அது எங்களோட நிலத்தை அபகரிச்சு தான் நீங்க மாறி இருக்கீங்க. அதை செய்யாதீங்கன்னு தான் நான் சொல்றேன். சரிங்க, ஒரு நுண் அரசியலை வந்து பேசியிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் வந்து கவனிக்காம வீடியோ ஆடியோன்னு சொல்லிட்டு ரொம்ப மேம்போக்கா வந்து மக்கள் போயிட்டு இருக்கக்கூடாது. நம்ம பார்த்து இந்த காணொலியை பற்றி உங்க யோசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி பாரு. நன்றி.